அன்பு நண்பர்களுக்கு வணக்கங்கள். Good afternoon to everybody. Am I audible? Audible இருக்குங்களா? Good morning, good morning. Good morning. Yes, okay. So we shall start now. Audible இருக்குன்னு நினைக்கிறேன். Super. So with respect to it, February 15, 16, 17 and 18 இதில் வந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வழக்கம் போல் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் போயிடலாம். வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் there is a new bill in the arena. என்ன பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் கம்மிங். ஓகேங்களா? ஃபாரினர்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு, இமிக்ரேஷன்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட்னு இல்லை, அவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஃப்ளோவை வர்றவங்க போகிறவங்க யார் தங்குறாங்க, என்ன ஏது, அந்த மூமெண்ட் என்ன, இல்லீகலாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு 4 லா இருக்குங்க. ஓகேங்களா? அந்த லாஸ் என்னென்ன, இது வரைக்கும் இருந்த லாஸ் என்னென்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங் லாஸ், பாஸ்போர்ட் என்ட்ரி இன்டு இந்தியா ஆக்ட் 1920 வச்சது, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1939, and then Foreigners Act 1946 and Immigration Carriers Liability Act 2000. இந்த 4 லால இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are going to merge and make single law which is Immigration and Foreigners Bill 2025. If this will pass, then they will supersede these 4 laws. ஓகேங்களா? அப்போ அதில் இருக்க ப்ரொவிஷன்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியணும். என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, சிக்னிஃபிகன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் என்ன, இட் டிஃபைன்ஸ். இந்த வார்த்தை வந்ததுனாலே யூ ஹாவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல் அண்ட் யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். இதை பிலிம்ஸ்லையும் கேட்கலாம். ஓகேங்களா? அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு நோ எந்தெந்த விஷயத்துலலாம் வந்து டிஃபைன் ஆகப்பட்டிருக்கு, எந்த விஷயங்கள் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது யூ ஹாவ் டு நோ. அப்போ it defines the functions of immigration officer. immigration officer உடைய function என்ன, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் விசா உடைய requirements என்ன, foreigners எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், இப்படிங்கிற இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. and then Bureau of Immigration அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான். பட் அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த பில் வழியாக they are going to give legal backup. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாட்டுட்டரி ஸ்டேட்டஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இட் டிஃபைன்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் எஜுகேஷன்ஸ். ஓகேங்களா? யூனிவர்சிட்டி, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், நர்சிங் ஹோம்ஸ், மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க எல்லாருக்குமான ஆப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, எப்படி வந்து ஃபாரினர்ஸை ரிசீவ் பண்ணுறது, எப்படி வந்து அவங்கள வரவேற்கிறது, அதாவது வந்து இன்டகிரேட் பண்ணுறது அவங்களோட இன்ஸ்டிடியூஷனில் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இட் டிஃபைன்ஸ். அப்போ இந்த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இப்போ ரீசெண்டாக பீகாரில் ஒடிசாவில் ஒரு இது போயிட்டுருக்கு, ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நேபாள் ரிலேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு நேபாள் ஸ்டூடெண்ட், அதை நாளைக்கு நம்ம இன் டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஓகேங்களா? அது என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சு, டிப்ளமேட்டிக்காக ப்ராப்ளம் எப்படி ஆச்சு நேபாள் கூட அப்படிங்கிறத நாளைக்கு நான் சொல்கிறேன். ஓகே? ஸோ அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, எப்படி பண்ணணும், ஒரு வெளியிலேருந்து வராங்க, ஒரு வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னா அவங்கள எப்படி நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே தே ஹவ் பீன் டிஃபைன்ட். அதே மாதிரி ஹோட்டல்ஸ் வராங்க, ரெஸ்டாரண்ட்ஸில் வராங்க அப்படின்னா அவங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் இட் ஷுட் பி மேண்டேட்ரிலி ஷேர்டு டு த ஆஃபீஸஸ், சென்ட்ரல் ஆஃபீஸஸ். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஃபாரினர்ஸ் ஷுட் ரெஜிஸ்டர், யார் வராங்களோ அவங்க தே ஷுட் வாலண்டரிலி கோ அண்ட் ரெஜிஸ்டர் டு த ஃபாரினர்ஸ் ரீஜனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். இப்போ இட் இஸ் மேட் மேண்டேட்ரி for hotels, guest houses to share the passport details to the police. அப்படி ஆயிடுச்சு. ஓகே? ஸோ அதே மாதிரி பில்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ ஹேஸ் த ப்ரொவிஷன்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் த மூமெண்ட் ஆஃப் த ஃபாரினர்ஸ், அதுவும் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து இல்லீகல் மைக்ரண்ட் இல்லை அப்படிங்கிற பொறுப்பு, நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு, the proof of burden is still rest on the foreigner. They have to prove
that I am not a illegal immigrant. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் சார்னா, யாரை வேணாலும் நீ இல்லீகல் இமிக்ரெண்ட்டுன்னு என்னால் வந்து அக்யூஸ் பண்ண முடியும், அரெஸ்ட் பண்ண முடியும், டிடைன் பண்ண முடியும். அப்போ நான் இல்லீகல் இமிக்ரெண்ட் இல்லைங்கிற ப்ரூஃபை அந்த நெசசரி தகவலை ஃபாரினர்ஸ் தான் தரணும். ப்ரூஃபை அவங்க தான் தந்து தன்னை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும். The proof of burden is for them. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஃபார் என்ட்ரி அண்ட் ஸ்டே ஃபார் த ஃபாரினர்ஸ்? என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னா, இப்போ இந்த பில் என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குன்னா, இப்போ த்ரெட் டு நேஷனல் செக்யூரிட்டி இருக்குது, சாவர்னிட்டி இருக்குது, இன்டர்நேஷ்னல் இந்தியா அண்ட் ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு த்ரெட் இருக்குன்னா ஒரு ஃபாரினரை நம்ம இந்தியாவுக்கு வரவிடாமல் ரெஃப்யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நோ ஃபாரினர் ஷால் பி அலவுடு டு என்டர் இன் டு ஆர் ஸ்டே எப்போ ஆன் த அக்கௌண்ட் ஆஃப் த்ரெட் டு நேஷனல் செக்யூரிட்டி, சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி, பப்ளிக் ஹெல்த்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்கள வர வைக்க தேவையில்லை. அதாவது வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃபாரினர்ஸ் ஆர்டர், இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருந்துச்சு, ஃபாரினர்ஸ் ஆர்டரில் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம அது எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு த பீனல் ப்ரொவிஷன்ஸ், இதை விட அதாவது வந்து இல்லீகலாக வந்துட்டாங்க, இங்கேயே தங்குறாங்க, அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனல் ப்ரொவிஷன்ஸ், அதாவது பனிஷ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா 5 years to 5 lakhs போத் அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படலாம், தண்டனைகளும் அபராதங்களும் விதிக்கப்படலாம். ஓகேங்களா? இல்லீகலாக வந்துட்டாங்க, பெனால்ட்டி ஃபார் என்ட்ரிங் வித்தவுட் அ பாஸ்போர்ட் ஆர் ட்ராவல் டாக்குமெண்ட். அதே மாதிரி ஃபோர்ஜ்டு பண்ணுறாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு தண்டனை இருக்குது. ஃபோர்ஜ் பண்ணி வராங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா. ஓகேங்களா? அதே மாதிரி ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க, இங்கே லீகலாக தான் வந்திருக்காங்க பட் ஓவர் ஸ்டே பண்ணி இல்லீகலாக மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் 3 years imprisonment and 3 lakhs. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் யார் வந்து இவங்க இல்லீகல் மைக்ரண்ட்டா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. சென்ட்ருக்கு அந்த ப்ரொவிஷன் இருக்கா, அந்த மேன் பவர் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் அத்தாரிட்டிஸ் வில் பி தேர் டு செக் வெதர் த பர்சன் இஸ் இல்லீகல் மைக்ரண்ட் ஆர் நாட். அந்த மாதிரியான ப்ரொவிஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் வந்து போலீஸை வச்சு செக் பண்ணணுமே தவிர்த்து ஃபெட்ரல் அத்தாரிட்டி மாதிரி சென்ட்ருக்கு எந்த ஒரு ப்ரொவிஷனும் இல்லை அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து டிடென்ஷன் சென்டர்ஸ், இந்த பில்லில் டிடென்ஷன் சென்டருங்கிற வார்த்தை கிடையாது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? the bill does not use the term detention center. ஆனால் டிடென்ஷன் சென்டர்னு யூஸ் பண்ணலையே தவிர அந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் கிளாஸ் 13 சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஃபாரினர் இப்போ இல்லீகல் மைக்ரண்ட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த ஃபாரினருடைய அந்த மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல அவங்க வைக்கப்படுவாங்க, கண்காணிக்கப்படுவாங்க. அப்போ தான் அவங்களால எப்போ வேணும்னாலும் நம்மளால் அவங்கள டீட்டெயின் பண்ண முடியும், அவங்கள டிப்போர்ட் பண்ண முடியும். இல்லைனா அவங்க மறுபடியும் வந்து ஜனங்களாக கலந்து மறுபடியும் வாட் டு சே வேனிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் எம்ஹெச்ஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிடென்ஷன் சென்டர் மேனுவல் அப்படிங்கிற ஒரு மேனுவலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதில் தான் வந்து இன் டீட்டெயில்டாக என்னென்னலாம் பண்ணணும், அந்த மேனுவல்ஸில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட்ஸ் தான் வந்து அந்த டிடென்ஷன் சென்டர்ஸை கட்டணும். டிடென்ஷன் சென்டர்ன்ற வார்த்தை இல்லை, பட் அந்த மாதிரியான ஒரு சென்டரை ஸ்டேட்ஸ் தான் கட்டணும். அதுக்கான பெர்மிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கணுங்கிற அவசியம் ஸ்டேட்ஸுக்கு கிடையாது. அதே மாதிரி எவ்வளோ கெப்பாசிட்டியில் கட்டணும் அப்படின்றத ஸ்டேட்ஸே முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் அவங்களோட மேனுவலில் இருக்குது. அண்ட் தென் வேறு என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஹெச்ஏ ஹஸ் ஆஸ்க்ட் த ஸ்டேட்ஸ் 2 கமிட்டி போட சொல்லியிருக்காங்க. என்னென்னா யாரெல்லாம் ஜனவரி 11, 2011 ஓகேங்களா, ஜான்வரி 1 2011க்கு முன்னாடி வந்தாங்க பின்னாடி வந்தாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை எடுக்க சொல்லியிருக்காங்க. சார் இது ஏன் சார் குறிப்பாக இது அப்படின்னா சிஏஏ அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷனல் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அதை பொறுத்த வரைக்கும் they have relaxed the provisions
for the persecuted minorities of 3 countries. என்னென்ன countries? பாகிஸ்தான், அப்புறம் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். இங்கே இருக்கவங்களுடைய மைனாரிட்டிஸ் யாரெல்லாம் மெஜாரிட்டி ரிலீஜியனால் பெர்சிக்யூட் பண்ணப்பட்டு அவங்களுடைய இதனால் ஓடி வந்தாங்களோ அவங்களுக்கு 5 வருஷம் இருந்தால் போதும், நேச்சுரலைசேஷன்ற அந்த ப்ராசஸ் மூலமாக தே வில் பி கிவன் சிட்டிசன்ஷிப். அப்போ அந்த நேச்சுரலைசேஷன் ப்ராசஸுக்கு தே ஹவ் ஸ்பீடட் அப். ஜென்ரலாக வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்கணும் அப்படின்னா இப்போ அவங்க 5 வருஷம் இருந்தால் போதும். 2005 2015 அவங்களுக்கு இது கொடுத்துருவாங்க. 2015க்கு 15 வரைக்கும் இருக்காங்க. 2011 அதாவது 5 இயர்ஸ் இருக்கணும். நேச்சுரலைசேஷன் மூலமாக சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அவங்க இல்லீகல் மைக்ரண்ட்டாக வந்திருந்தாலுமே பரவாயில்ல, இல்லீகலாக அவங்க ஓடி வந்துட்டாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். ஆனால் அவங்க மைனாரிட்டிஸாக இருக்கணும், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸாக இருக்கணும். ஓகேங்களா? அதுவும் இந்த 3 கண்ட்ரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான். ஸோ இதுக்காக தான் ஒரு கமிட்டி அமைக்க சொல்லியிருக்காங்க. சிஏஏ பற்றி இன் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா ஐ ஹவ் கிவன் அ வீடியோ. ஓகேங்களா? நம்ம வீடியோ இருக்குது. ஓகேங்களா? அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா 1 hour வீடியோ சிஏஏ பற்றி மட்டும் பேசியிருப்பேன். ஓகேங்களா? அதை போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி யூனிக் ஆதார் ஐடி, ஓகேங்களா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி, அவங்கக்கிட்டேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லீகலாக வந்து யாரெல்லாம் வந்து ஆதார் கார்டை வாங்கியிருக்காங்களோ அவங்களையுமே வந்து டீடைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நெகட்டிவ் லிஸ்ட்டாக வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பில்லில் இருக்குது. ஓகே, next with respect to static portion, but it is a must portion which you have to know, which is nothing but regarding the president rule. ரெண்டுமே அடுத்த 2 டாபிக்குமே வந்து it is about president rule only. ஓகேங்களா? அப்போ president rule அப்படிங்கிறது என்ன, அதுக்கப்புறம் அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஃபேக்ட்ஸ் ரிலேட்டட் டு த president rule, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 10 minutesல ஷார்ட்டாக we are going to revise so that it will be useful for your prelims preparation. ஓகேங்களா? அதை நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் ரிவைஸ் வித் மீ. ஓகேங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிரசிடென்ட் ரூல். இப்போ எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ரூல், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, இந்த மாதிரி 3 ப்ரொவிஷன் இருக்குங்க. இந்த 3 ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 352, அப்புறம் ஆர்டிக்கல் 356, அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 360. தீஸ் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு த பிரசிடென்ட் ரூல். அதுக்கப்புறமா வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்வாங்க. இதை 2ஆக பிரிப்பாங்க நேஷ்னல் எமர்ஜென்சியை. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, இன்னொன்று இன்டர்னல் எமர்ஜென்சி. எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்றது என்னது? இந்த கேஸ் ஆஃப் வார் பை த அதர் ஆக்டர்ஸ், அதர் ஸ்டேட், அது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது என்னது? in the case of internal disturbance அப்படின்னு ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் இருந்துச்சு. that has been replaced, amended as armed rebellion in 44th amendment act. armed rebellion வந்தால் மட்டும்தான் இனிமேல் இன்டர்னல் எமர்ஜென்சி போட முடியும். அப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி இது வரைக்கும் எவ்வளோ வாட்டி போட்டிருக்காங்க? 3 வாட்டி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு த கேஸ் ஆஃப் பாகிஸ்தான், இண்டோ பாகிஸ்தான் வார். ஓகேங்களா? இண்டோ பாகிஸ்தான் வார், அதுக்கப்புறமா வந்து சைனா வார், இண்டோ சைனீஸ், அப்புறம் இண்டோ பாகிஸ்தான், அதுக்கப்புறமா வந்து 1975 இது இன்டர்னல் எமர்ஜென்சி. இன்டர்னல் எமர்ஜென்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் ஒன். இது ஏன் போடுறாங்க? ராஜ் நாராயண் வெர்சஸ் ஸ்டேட் யூனியன் ஆஃப் இந்தியா, அதில் ஃபார் த எலக்டோரல் மால் ப்ராக்டிசஸ் அலகாபாத் ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have dismissed
dismissed Indira Gandhi as MP. எம்பியா நீடிக்க முடியாது அப்படின்ட்டு வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இன்டர்னல் எமர்ஜென்சியை அறிவிச்சிடுறாங்க. பிகாஸ் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராக டோட்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வர்றார். ஸோ அப்போ அந்த டைமில் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுங்கிற வார்த்தை தான் இருக்குது, ரூஸ்லி பேக்டு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். அப்போ இது வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அதனால் நாங்கள் எமர்ஜென்சியை அறிவிக்கிறோம் அப்படின்ட்டு இன்டர்னல் எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா? இன்டர்னல் எமர்ஜென்சி அறிவிக்கும் பொழுது நமக்கு சில இது இருக்குது, ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆர்டிக்கல் 358 அண்ட் ஆர்டிக்கல் 359 இதை பற்றி நீங்கள் படிக்கணும். ஆர்டிக்கல் 358 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 19 கேன் பி சஸ்பெண்டட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லுது. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி ஒன்லி ஆர்டிக்கல் 19 கேன் பி சஸ்பெண்டட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சேர்க்குறாங்க. தென் ஆர்டிக்கல் 359 என்ன சொல்லுதுன்னா, பிரசிடென்ட் by his order can suspend any of the fundamental rights ன்னு சொல்லுது. 44th amendment என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, except 20 and 21 which is the fountain for right to life, அதை தவிர்த்து president can suspend அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் will not be suspended or dismissed. ஓகே, பட் அடுத்த ப்ரொவிஷன் இருக்கு, என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் ரூல். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரசிடென்ட் ரூல், பிரசிடென்ட் ரூல். ஓகே, இது என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 356 where president can impose the rule on states. ஏன் பண்றாங்க? because of the breakdown of constitutional machinery. Constitutional machinery breakdown ஆகும் பொழுது president can impose the president rule. இப்போ ரீசெண்டாக இந்த நியூஸ் ஏன் இருக்கு? because president rule was imposed in Manipur for the 11th time. filmsல கேட்கலாம், which is the most number of states which has been subjected to the president rule. Manipur is the answer. Second most, Uttar Pradesh. Most number of years, which state? Jammu and Kashmir. Most number of times Manipur, most number of years Jammu and Kashmir. கிட்டத்தட்ட 15 வருஷம், 15 years. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வித் ரெஸ்பெக்ட் டு 355, 356 நம்ம தனியாக பார்க்க முடியாது. 355 அண்ட் 65 இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். அப்போ 355 என்ன சார் சொல்லுது அப்படின்னா, சென்டருக்கு ஒரு ஆப்ளிகேஷனை கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது. கான்ஸ்டிடியூஷன் சென்டரை எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சீயிங் இட் ஆஸ் லைக் அ பிக் பிரதர். இப்போ நம்ம வீட்டில் என்ன சொல்லுவோம்? தம்பியை ஒழுங்காக பார்த்துக்க, தங்கச்சியை ஒழுங்காக பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறாங்க சென்டருக்கு. என்ன கொடுக்குறாங்க? தே ஹாவ் டு see through that states are protected from external emergency, external aggression and internal disturbance. இந்த வார்த்தை இன்னும் இதிலே தான் இருக்குது. ஆர்டிகல் 355ல இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுங்கிற வார்த்தையை அவங்க தொடவே இல்லை.
44ல 352ல இருக்கக்கூடிய இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை மட்டும்தான் ஆர்ம்டு ரிபெலியன் மாற்றிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இப்போ கூட நீங்கள் போய் பார்க்கலாம், கான்ஸ்டிடியூஷன்லேயே போய் எடுத்து பாருங்கள், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுங்கிற வார்த்தை 355ல இருக்கு. ஓகேங்களா? தென் 365 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா போதுமா? பவர் வந்து 365ல கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சென்டருடைய டைரக்ஷனை ஸ்டேட்டு கேட்கல அப்படின்னா இட் இஸ் அமௌண்ட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர் கேன் இம்போஸ் த பிரசிடென்ட் ரூல் ஆன் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வந்து n number of time after independence, n number of time this provision of 356 has been imposed on states. கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இது வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. எந்த ஸ்டேட்டும் விதிவிலக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்டில் சார் அப்போ போட்டாங்க அப்படின்னா இட் இஸ் பஞ்சாப். பஞ்சாபில் தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க ஆர்டிகல் 356. ஓகேங்களா? நெக்ஸ்ட், this 356 was regarded, it should be regarded as dead letter அப்படின்னு சொன்னவர் யாரு? அம்பேத்கர் சொல்றாரு இது. This 356 should be regarded as a dead letter. ஆனா டெட் லெட்டரா இல்லை, இதுதான் ஆக்டிவ் லெட்டரா இருக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ப்ரொவிஷன் என்னன்னா, இனிஷியலா பிஃபோர் பொம்மை கேஸ் அப்புறம் ஆஃப்டர் பொம்மை கேஸ் அப்படின்ட்டு இந்த ப்ரொவிஷனை நம்மளால் பிரிக்க முடியும். பிஃபோர் பொம்மை கேஸ் கிட்டத்தட்ட ஆன் ஆவரேஜ் 2.5 times these provisions has been used. ஓகேங்களா? அதாவது ஒரு 40 வருஷத்தில் 130 வாட்டி 110 வாட்டியோ 130 வாட்டியோ கிட்டத்தட்ட இந்த ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் பொம்மை ஒரு ஒன்ஸ் அ இயர் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரொவிஷன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஸ்பார்ஸ் ஆயிருக்கு. ஏன் இது ஆயிடுச்சு அப்படின்னா இட் ஹஸ் கிவன் அ கிளியர் மேண்டேட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? வாட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். பட் திஸ் லிஸ்ட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ். அதாவது எக்ஸாஸ்டிவ்னா இதுக்கு முடிவு அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? இதுதான் முடிவு, இவ்வளோதான், இதை வச்சு தான் நீங்கள் பண்ணணும் அப்படி கிடையாது. பட் தே ஹவ் கிவன் அ லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தட்ஸ் ஆல். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணலாம், இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் த ப்ரூஃப் ஆஃப் பர்டன் தட் இட் இஸ் பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி இஸ் பீன் ஆன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சென்டர் தான் வந்து ப்ரூவ் பண்ணணும் கான்ஸ்டிடியூஷன் மிஷினரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் ரூல் பொம்மை கேஸில் தான் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் பிரசிடென்ட் ரூல் போட்டுறீங்க, இட் இஸ் நாட் த கேஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக் டிசல்யூஷன். ஆட்டோமேட்டிக்காக யூ cannot dissolution of the state legislature. The state legislature only can be suspended until you get the permission of the parliament. Parliament within 2 months. Within 2 months. 2 months-குள்ள நீங்கள் பெர்மிஷன் வாங்கிடணும். அப்படி இல்லைன்னா automatically the suspension of the state legislature will be revoked. ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரொவிஷன். அப்போ 2 months-குள்ளே வாங்கணும்னா எப்படி வாங்கணும்? சிம்பிள் மெஜாரிட்டியில் வாங்கினா போதும். ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷ்னல் எமர்ஜென்சி இட் ஷுட் பி வித்தின் 1 month. பெர்மிஷன் ஷுட் பி காட் 1 month ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த பெர்மிஷன் வாங்குறாங்கல்ல, இது எவ்வளோ நாள் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு until 6 months. ஆஃப்டர் தட் வாட்? அகெயின் யூ ஷுட் கெட் த பெர்மிஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் ஃபார் another 6 months. இப்போ 1 year ஆயிடுச்சுங்க. இப்போ there should be two reasons to continue this state rule. என்ன ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று, if there is a external emergency in place அந்த டைமில், அப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைனா எலெக்ஷன் கமிஷன் should give the certificate that this is not a conducive environment to conduct the election. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லணும்னா சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அதாவது இந்த டைம் வந்து கரெக்டான டைம் இல்லை, எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு இந்த டைம் கரெக்டான டைம் இல்லை அப்படின்ட்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு ப்ரொவிஷன் இந்த ரெண்டு ப்ரொவிஷனில் ஏதோ ஒரு ப்ரொவிஷன் இருக்குன்னா தென் த பிரசிடென்ட் ரூல் கேன் கண்டினியூ. ஓகேங்களா? பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது என்னன்னா த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வில் பி டிஸ்மிஸ்ட். இப்போ பர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னா state legislature will be dismissed and the government will also be dismissed. ஓகேங்களா? So both the executive and legislative functions will be carried out by president. president என்ன பண்ணுவாரு? கவர்னருக்கு அதை delegate பண்ணலாம். கவர்னர் with the help of chief secretary of the state they can manage. ஓகேங்களா? அதே மாதிரி parliament can enact laws on state subject for that particular state. ஓகேங்களா? இதெல்லாம் தான் ப்ரொவிஷன்ஸுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இதை பற்றி சர்க்காரியா கமிட்டி சில கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கமெண்ட்ஸ் விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் மெயின்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க சர்க்காரியா கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஷுட் பி யூஸ்ட் இன் அ லாஸ்ட் ரெசார்ட். கடைசி இதுவாக தான் இதை யூஸ் பண்ணணும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா has created a federation தான் பண்ணியிருக்கே தவிர it is not a unitary structure. ஓகேங்களா? ஆனால் ஸ்லைட் bias to center இருக்குது. ஏன்னா நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டியை பிரதானமாக வைக்கிறோம், அதனால தான் சென்டரை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். ஓகேங்களா? யூனிட்டி ஆஃப் த கண்ட்ரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு அஸ் தேன் டு ஃபாலோ அ பொலிட்டிக்கல் பிரின்சிபல் விச் இஸ் நத்திங் பட் ஃபெடரேஷன். ஃபெடரேஷன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் நமக்கு அது முக்கியம் இல்லை. நம்ம எதுக்காக ஃபெடரேஷன்றத கான்செப்டை உருவாக்கணும்? ஏன்னா நம்ம இந்தியா ஒன்றா இருக்கணும். அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டை எஃபெக்டிவாக ஒரே ஒரு பவர் சென்டரால் வந்து நிர்வகிக்க முடியாது. அதனால் அதுவும் இல்லாமல் கல்ச்சரலி, எத்தனிக்கலி, லாங்குவேஜ் வைஸு எல்லாத்துலேயுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். டைவர்சிட்டி இருக்குது, பட் வி ஆர் ஒன் அப்படிங்கிற அந்த ஒன்னஸ் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அப்போ அந்த மக்களுக்கு அந்த உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த ஆட்சியை அவங்களுக்கே வந்து வழங்கிக்கிற மாதிரி இந்த ப்ரொவிஷன் வந்து ஃபெடரேஷன் கான்செப்டில் தான் இருக்குது. அதே நேரத்தில் அந்த ப்ரொவிஷன் ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது. சப் நேஷ்னலிசம் அந்த கான்செப்ட் வளர்ந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம்? சென்டரை ஸ்ட்ராங்காக வைக்கிறோம், ஸ்டேட்ஸுக்கான அந்த பவரை டெலிகேட் பண்ணி டிவல்யூட் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குறோம். இது எப்போ வந்து மாறும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் படி போகிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கான்ஸ்டிடியூஷனை அந்த ஸ்டேட் யூனிட் மீறுது, பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னாலோ, சென்டருடைய பேச்சை இவங்க கேட்கலன்னாலோ, அதாவது கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதுக்கான சென்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதை கேட்கலன்னாலோ தென் இட் அமௌண்ட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன். ஓகேங்களா? அப்போ வந்து அது யூனிட்டரி ஸ்ட்ரக்சராக மாறுமே தவிர மற்றபடி இட் இஸ் அ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது சென்டருடைய அப்பெண்டைஸ் கிடையாது, தொங்கு சதை கிடையாது. அது ஒரு அட்டானமஸ் யூனிட், அட்டானமஸ் என்டிட்டிஸ் தான். ஓகேங்களா? அப்படின்னு வந்து சர்க்காரியா கமிஷன் சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா த சென்டர் பிரசிடென்ஷியல் அந்த இது இருக்குல்ல, ப்ரொவிஷன் இருக்குல்ல, அது இஸ் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. This is also provided in Bommai's judgment. ஓகேங்களா? இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. It is subjected to judicial review. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பஞ்சாயத் ராஜ் மூமெண்ட்ஸ் இன் டிஸ்ட்ரெஸ். பஞ்சாயத் ராஜ் மூமெண்ட் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொட்டென்ஷியல் கொஸ்டினாக வரக்கூடியதை நான் வந்து இதுக்கப்புறம் வந்து பிங்க்கில் மார்க் பண்ணுவேன், அதாவது வந்து வயலட்டில் மார்க் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ பொட்டென்ஷியலான கொஸ்டின்ஸை வயலட்டில் மார்க் பண்ணுவேன். இது கொஸ்டின் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஸ்டினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அதுக்கான பொருள் அது. ஓகே, ஸோ வைட்டல் கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் 73rd அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அதுதான் வந்து பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்ணுது, கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிங் கொடுக்குது நமக்கு. 1992 அதை கிரியேட் பண்ணப்பட்டது. அப்படி கிரியேட் பண்ணும்போது நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ்.
ஓகேங்களா? decentralization of powers, vertical decentralization, center, state, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து, third tier. Okay, this as emphasized for the bottom up approach. Bottom up approach காக தான் இந்த பஞ்சாயத்தை நம்ம பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்ணுறோம். ஓகே, அப்போ அதுக்கான அந்த இப்போ இது வரைக்கும் 25-26 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு நன்மைகள் வந்துதா, நம்மளுக்கு வந்து நன்மைகள் கிடச்சிதா? n number of importance and positives has happened because of this பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்னென்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா, ரிசர்வேஷன்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி விமன்ஸுக்கு it has been ensured. கிட்டத்தட்ட 50% of the seats have been allocated in some areas to women. Mandatory 33% of the seats has been allocated to women actually. So இதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, women's has gained experience, governance experience from these institutions. கிட்டத்தட்ட we have elected 14 lakh elected women representatives. This is a major success story where the country வந்து பார்த்தீங்க அப்படின்னா, it has been ridden by the patriarchal mindset and patriarchy. அதில் விமன் வந்து இந்த மாதிரி வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈவன் அவர் பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு அவருமே வந்து பஞ்சாயத்து தலைவராக இருந்து தான் இப்போ பிரசிடெண்ட் ஆகியிருக்கார். ஸோ பஞ்சாயத்து டு பிரசிடெண்ட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் தீம் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட். ஓகேங்களா? என்னதான் இருந்தாலும் இதில் சில சேலஞ்சஸ் இருக்குது. என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்பாஞ்ச் பத்தி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்பாஞ்ச் பத்தி சிண்ட்ரோம், அதாவது விமனுக்குன்னு அந்த சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கார் அப்படின்னா, அவரோட ஒய்ஃபை இல்லை அவங்க அம்மாவை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிற்க வச்சு எலெக்ட் பண்ண வச்சு, பட் தே வில் ஆக்ட் அஸ் அ பப்பட். ஓகேங்களா? ரியல் பவர் வில் பி wielded by the patriarchal mindset men in that family. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் இருந்தாலும் இட் ஹாஸ் எம்பவர்டு மோர் விமன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பஞ்சாயத் ராஜ் மூமெண்ட் இஸ் இன் டிஸ்ட்ரெஸ். ஏன் டிஸ்ட்ரெஸில் இருக்குது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் டிக்ளைன் இன் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன். பப்ளிக்கு அதுக்கான கூடிய அவேர்னஸ் இல்லை. கிராம சபா மீட்டிங்ஸ் பப்ளிக் வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஏதுவான நாட்களில் கிராம சபா மீட்டிங்ஸ் நடக்கிறது இல்லை. நடந்தாலும் வரமாட்டாங்க, வந்தாலும் பேச மாட்டாங்க. பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் பாசிவ் தென் ஆக்டிவ். கடமைக்கே நடக்குது. நெக்ஸ்ட்டு, ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். அப்போ ஃபண்ட் டிவல்யூஷன் நடக்கிறது இல்லை. ஓகேங்களா? ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். அவங்களுக்கு உண்டான நிதியை அவங்க உருவாக்கிக்கிறதுல பிரச்சனை இருக்குது. ஃபார் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் ரெண்டுத்துக்குமே அது காமன். பட் மோர் காமன் இஸ் ஃபார் பஞ்சாயத்து. அவங்க சென்டர்லேயோ இல்லை ஸ்டேட் நிதியிலையோ தான் வந்து அவங்க எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, பொலிட்டைசேஷன் த்ரூ த என்கேஜ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய தலையீடுகள் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம். லாங் டேர்ம்லேயும் அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் ஃபேக்டர்ஸ் எவல்யூஷனில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த சிஸ்டமே எவல்யூஷன் ஆனதில் பஞ்சாயத்து ராஜ் மூமெண்ட் வந்து ராங்காக எவல்வ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அது என்ன பிக் ஷிஃப்ட். ஆனால் இப்போ இதை பிக் ஷிஃப்ட்டை வந்து பார்க்குறோம். அது என்ன பிக் ஷிஃப்ட்டை பார்க்குறோம், அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த இயர்ஸ் திஸ் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய மேஜர் லாங் டேர்ம் சேலஞ்சஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீசென்ட்ரலைசேஷன் ஆஸ் பிளாட்டியூட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ரைசிங் அப்படின்னா மேலே போகுதுன்னு அர்த்தம். பட் ரைஸ் ஆகாமல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தரமட்டமாக ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். டீசென்ட்ரலைசேஷனே நடக்கலை. நியாயமாக என்ன ஆகணும் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஷுட் டெலிகேட் தேர் பவர்ஸ் டு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஷெட்யூல் 11 இருக்கக்கூடிய 29 லிஸ்ட் இருக்குது. இந்த 29 லிஸ்ட்டையுமே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்களுடைய பவரை குறைச்சிக்கிட்டு இவங்களுக்கு பவரை கூட்டி அந்த பவரை வந்து நிலைநாட்டுறதுக்கு செயல்படுத்துறதுக்கு ஃபண்டு ஃபங்க்ஷனரிஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, டீசென்ட்ரலைசேஷனே நடக்கலை.
அப்படிங்கிறது தான் காட்டுது. ஓகேங்களா? ஸோ டீசென்ட்ரலைசேஷன் இஸ் நாட் ஹேப்பனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்ஸ் ஹவ் பீன் ஃபோர்ஸஸ் டு சீட் தேர் ஃபிஸ்கல் அட்டானமி. இருக்கிற அட்டானமியும் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. 13th ஃபினான்ஸ் கமிஷன் கிட்டத்தட்ட வந்து there is a type of funds which is called as tied fund, untied fund. tied fund அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் வருது, இல்லை சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் வருது. யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் ஸ்டேட்டாக வந்து பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் கிராம் சதக் யோஜனா, அந்த யோஜனாவில் கிராமங்களுக்கு ரோடு போடுற அந்த திட்டம், அந்த திட்டத்துக்கு நிதியை வந்து ஸ்டேட்டாக வந்து பஞ்சாயத்துக்கு ஒதுக்குறாங்க. பஞ்சாயத்து வந்து அதை செஞ்சு எடுத்து டெண்டரை விட்டு அதுக்கப்புறமா வந்து அது எப்படி ரோடு போடுறாங்கிறத பார்த்துக்கணும். பட் அந்த ஃபண்டை எடுத்து வேற ஒரு ஸ்கீமுக்கு இவங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து அந்த பஞ்சாயத்துக்கு ஆல்ரெடி ஒரு சூப்பர் ரோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த பஞ்சாயத்துக்கு ரோடு போடுறதுக்காக தான் இந்த ஃபண்டை அலாட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ நல்ல ரோடு மேலேயே திருப்பி ரோடு போட வேண்டியதாக இருக்கும். ப்ராப்ளம் இன் ஃபண்ட் யூட்டிலைசேஷன். டைடு ஃபண்டாக இருக்கும். அன்டைடு ஃபண்டு, டைடு ஃபண்டு. அன்டைடு ஃபண்டாக ஒரு ஃபண்டு வருது, நீ எதுக்கு ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு ரோடு இருக்குது, ஸ்கூல் வேணும், ரோடு இருக்குது, டாய்லெட் நல்லா வேணும், ரோடு இருக்குது, லைப்ரரி வேணும், இது ஹெல்த் சென்டர்ஸ் நான் அமைச்சிப்பேன், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை பார்த்துப்பேன், இப்படி ஏதாச்சும் என்னால் வந்து பண்ண முடியும். பட் ஸோ டைடு ஃபண்டாக இருக்குது அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ அவங்களோட ஃபிஸ்கல் அட்டானமி has been seeded over the years. அப்போ டைடு ஃபண்டு, அன்டைடு ஃபண்டு 85% இருந்தது, இப்போ 65% மாறிடுச்சு, 60% மாறிடுச்சு அப்படிங்கிறது இன்னொரு கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஓவர்ட் ரிலையன்ஸ் பை த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆன் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நல்லது தான், கரப்ஷன்ஸை குறைக்கும். ஜாம் ட்ரினிட்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஜன்தன், ஆதார், அப்புறம் மொபைல், இதை வச்சு பெனிஃபிஷியரிஸுக்கு டேரெக்டாகவே நம்ம பெனிஃபிட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நல்ல விஷயம். ஓகேங்களா? பட் என்ன ப்ராப்ளம் இதில் அப்படின்னா, த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லோக்கல் கவர்னன்ஸ் பை த பஞ்சாயத், அவங்களுக்கு இந்த பெனிஃபிஷியரிஸை இது பண்ணுறதுல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு தடைப்பட்டு போகுது. ஓகேங்களா? தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் அண்ட் தே ஆர் நாட் அக்கௌண்டபிள் ஃபார் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ். இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட பஞ்சாயத்தை அந்த பெனிஃபிஷரிஸால் வந்து அணுக முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தொட முடியாத இடத்துல இருக்காங்க. இப்போ ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம் சம்மான் நிதி, கிசான் சம்மான் நிதி, கிசான், பிஎம் கிசான் அப்படிங்கிற அந்த இது 6,000 ஆனுவலாக வந்து ஃபார்மர்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க டைரக்ட்லி. ஈவன் தோ இட் இஸ் குட், பட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹாஸ் பீன் எவேடட் பை த பஞ்சாயத். ஏன்னா ஓவர் ரிலையன்ஸ் ஆஃப் த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் இது கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், இதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்றாங்க. அண்ட் தென் ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னா, ரேபிட் அர்பனைசேஷன். இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ரேபிட் அர்பனைசேஷன் ஆகுறதுனால நம்ம முனிசிபாலிட்டிஸுக்கு நிறைய அந்த பாலிசி ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணுறமே தவிர பஞ்சாயத்து ராஜுக்கு பண்ணுறதில்லை அப்படிங்கிறது இன்னொரு கம்ப்ளைண்ட். தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். நான் சொன்னது பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இல்லை, ஃபண்டு சரியாக வர்றதில்லை, ரிலையன்ஸ் அந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஓவர் ரிலையன்ஸாக இருக்குது, இதெல்லாம் ஷார்ட் டேர்ம்னா சிஸ்டமேட்டிக் ஷிஃப்ட்னால வந்த லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். இந்த ஆர்டிக்கல் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதுனீங்கன்னா போதும், மார்க் சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு என்ன அதுக்கான வே என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன வே அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவன் தோ அர்பனைசேஷன் வளர்ந்தாலுமே சப்ஸ்டான்ஷியலாக இன்னும் ரூரல் ஏரியாஸில் தான் 94 crores ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்டில் லிவிங் இன் ரூரல் ஏரியாஸ். அப்போ அவங்களுக்கான வளத்தை நீங்கள் என்ஷூர் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம்? யூஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, சிட்டிசன்ஷிப் என்கேஜ்மெண்ட், பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இருக்கணுங்க. என்ன இல்லைன்னு சொல்கிறோமோ அதை எடுத்துகிட்டு வரணும். எப்படி எடுத்துகிட்டு வரலாம்? டெக்னாலஜியை கொண்டு வாங்க, என்ஜிஓஸை கொண்டு வாங்க. இப்படி தான் உங்களோட ஆன்சர்ஸ் வந்து வே ஃபார்வர்ட் சொல்லணும். ஓகே? நெக்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங், அக்கௌண்டபிலிட்டி ப்ராசஸ், அதெல்லாமே வந்து டீப்பன் பண்ணுங்கள். அர்பன் ரூரல் டிவைடை வந்து உடைங்க. எப்படி உடைக்கிறது? எப்படிலாம் உடைக்கலாம் அப்படின்னா, த்ரூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்லி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக தான் உடைக்க முடியும். அண்ட் தேர் இஸ் ஸ்கீம் ஃபார் தட் ஆல்சோ. என்ன ஸ்கீம்? முதல்ல புறா அப்படின்னு வச்சுருந்தாங்க.
ஓகேங்களா, ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ், அதுதான் புரா ஸ்கீம். இந்த புரா ஸ்கீமை இப்போ என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னா வந்து ஷாம் பிரகாஷ் முகர்ஜி ரூர்பன் மிஷன், ரூர்பன் மிஷன் போட்டு பாருங்க. ஓகேங்களா, ரூர்பன் மிஷன், ரூரல் அர்பன் மிஷன். ஸோ தே வில் ப்ரொவைட் பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ், அதுக்கப்புறமா வந்து இன்டர்நெட் வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாத்தையுமே அர்பனுக்கு ஈக்குவலான நிகராக வந்து ரூரலில் மாற்ற போகிறாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுடைய அவைலபிலிட்டிக்கு அர்பன் ஏரியாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் ஆல்சோ பஞ்சாயத் ஷுட் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் வேறு சில இதுவும் இருக்குங்க. ஓகேங்களா, வெறும் கவர்னன்ஸ் மட்டும் பஞ்சாயத்தோட இது நோக்கம் கிடையாது. வாட்டர் கன்சர்வேஷன் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஏரியா வேர் பஞ்சாயத் கேன் கான்சென்ட்ரேட். அவங்களுக்கான டெலிகேஷன் அங்கே இருக்கலாம். வாட்டர் கன்சர்வேஷன், ரெனியூபிள் எனர்ஜி ஜென்ரேஷன், ஓகேங்களா, அதே மாதிரி காமன் ப்ராப்பர்ட்டி, காமன் ரிசோர்ஸை வந்து கையாளும் இது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஜியோஸ்பேஷியல், அந்த ஜியோ டேகிங் இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸ்வநிதி ஸ்கீமோ ஏதோ ஒரு ஸ்கீம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே, அது ரீசெண்டாக வந்துச்சு, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெடிஷ்னல் நாலேஜை சயின்டிஃபிக் ப்ராக்டிஸை மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறது, இது கோஆர்டினேஷன் ஒர்க்கு. இது எல்லாமே பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸால் தான் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி டிசாஸ்டர் ரிலேட்டடான விஷயம், வார்னிங் சிஸ்டம், வார்னிங்ஸ் கொடுக்கறது, ரிஸ்க் ரிடக்ஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்போ டிசாஸ்டர், வாட்டர் செக்யூரிட்டி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டலைசேஷன், டெக்னாலஜி ட்ரிவன் இனிஷியேட்டிவ்ஸ், இது எல்லாத்தையுமே ஓவரால் விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு இன்ஸ்டிடியூஷனால் தான் பண்ண முடியும், இண்டிவிஜுவலால் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதுவும் லோக்கல் டெரைன் பற்றி, லோக்கல் நாலேஜ் பற்றி, அந்த லோக்கல் பீப்புளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அந்த தெரிஞ்சவங்களால தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் தட் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இஸ் அ நீடட் என்டிட்டி. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம்ஸை களையணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்னா என்ன சார், இதை 2020 மெயின்ஸில் கேட்டாங்க. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. ஸோ n number of cases Supreme Court has used this word constitutional morality அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் நவ்ஜோத் சிங் ஜோசப் சைன் கேஸ், எல்லாத்துலேயுமே அவங்க என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் அப்போ மொராலிட்டினா என்ன சார், மொராலிட்டி அப்படின்னா என்னது, நெறி, முறை, நெறி, நன்னெறி, மொரால் அப்படிங்கிறது. கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேல்யூஸ், அதை ஃபாலோ பண்ணும் முறை. இப்போ எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த செட் ஆஃப் வேல்யூஸ் தான் என்ன கைட் பண்ணுது, இந்த செட் ஆஃப் வேல்யூஸ் தான் என்ன டிஃபைன் பண்ணுது. ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற அந்த டெஃபினேஷனுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறது என்ன அப்படின்னா என்னோட வேல்யூ சிஸ்டம். அதே மாதிரி இந்த கண்ட்ரி என்ன, இந்த கண்ட்ரி எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இந்த கண்ட்ரி யாருடையது, யாருக்கானது, எப்படி இது நடத்தப்படுது அப்படிங்கிற அந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கறது. இந்தியானாலே ஒரு சாஃப்ட் பவர், பீஸ் லவ்விங் நேஷன், டிப்ளமேட்டிக் கண்ட்ரி which is striving to resolve every issue in a diplomatic way அப்படிங்கிற இந்த ஐடென்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இல்லை அந்த நேச்சர் ஆஃப் த பீப்புள், டெமோக்ரஸி லவ்விங் பீப்புள், டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, இந்த ஐடென்டிட்டியாக இருக்கட்டும். இது எல்லாமே நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம், யார் கொடுத்துருக்கா இந்த ஐடென்டிட்டி, கான்ஸ்டிடியூஷன் கொடுத்தது. அப்போ இந்த ஃபாலோயிங் திஸ் ஐடென்டிட்டிஸ், வேல்யூஸ், ரெஸ்பெக்டிங் திஸ் வேல்யூஸ், criticizing this value but with the commitment to that value, these are all called as constitutional morality. You have the reservation of right to criticize the value. ஒரு வேல்யூ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் not that value but the way in which the value is operated in India, அதை கிரிட்டிசைஸ் பண்ணலாம்.
adhering to the principles of constitutional values தான் constitutional morality. கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கும் ஆட்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வெறும் ஆட்சி மட்டும் இல்லை, மக்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். இப்போ திடீர்னு வந்து ஒரு அதிபர் ஆட்சி வருது அப்படின்னா மக்கள் நிறைய அதை டிஸ்லைக் பண்ணுவாங்க. ஏன்னா we have been trained to accustomed to this value system. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் வந்து நிலச்சி இருக்கிறதுக்கு எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி மக்களுடைய சைக்கியில் உள்ளே போய் சேரணும். அப்போ தான் உங்களால் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் நிலச்சி நிற்க முடியும். எவ்வளவு சூப்பரான வேல்யூஸை நீங்கள் கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்தாலுமே அது நிலச்சி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அப்போ அதை நடைமுறைக்கு புழக்கத்தில் கொண்டு வந்தால் மட்டும்தான், இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த டெமோக்ரஸியோட சுவையை சுவைச்சா மட்டும்தான் அந்த டெமோக்ரஸி இல்லாதப்போ இருக்கக்கூடிய வழி உங்களுக்கு தெரியும். இப்போ யூஏஇயில் போகிறீங்க, துபாயில் போகிறீங்க, சவுதி அரேபியாவில் போகிறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு டெமோக்ரஸினா என்னன்னே தெரியாது. அப்போ அவங்களால வந்து இந்த டெமோக்ரஸி வேணும், இது எனக்கு தேவை அப்படின்னு அவங்களால வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சிஸ்டம் கிட்ட அவங்க வந்து அக்கஸ்டம் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. இதுக்கு அப்படியே ஒரு ஹார்டு ரைட் விங் அந்த சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் பேட்ரியாட்டிசம். நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, கான்ஸ்டிடியூஷனுடைய அந்த சிங்கிள் ஐடென்டிட்டி இதை வச்சு மட்டுமே வந்து கான்ஸ்டிடியூஷனை எந்த கேள்வியும் கேட்காம மதிக்கிறது. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் கான்ஸ்டிடியூஷனல் பேட்ரியாட்டிசம். இது நமக்கு தேவையில்லை, கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? நெக்ஸ்ட், லைட்டன் த பொல்யூஷன் பர்டன் ஆஃப் தெர்மல் பவர்டு ஸ்டேட்ஸ். இதில் சில ஃபேக்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேக்டை நம்ம முதல்ல வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஃபேக்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் வாட் டு சே பிலிம்ஸ். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட், இதை எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து UNFCCC பற்றி நிறைய பேசியாச்சு, நம்மளோட பஞ்சாமிர்த அக்ரிமெண்ட் பற்றி நிறைய அரேஞ்ச்மெண்ட் பற்றி நம்ம பேசியாச்சு. ஸோ இதை சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ஸ் வந்து இன்னும் இருக்குது. அதுவும் தெர்மல் பவர் பிளான்ஸுக்கு இவங்க நிறைய ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் மெயின்ஸ் ஃபிலிம்ஸுக்கும் வந்து சில ஃபேக்ட்ஸ் வந்து இந்த இதில் இம்பார்ட்டண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். தெர்மல் பவர் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஃபேக்டும் இருக்குது. டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, பவர் கெப்பாசிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் கெப்பாசிட்டி ப்ரைவேட் பிளேயர்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேட், அதுக்கப்புறமா தான் சென்ட்ரல் செக்டாருக்கே வருது. ஓகேங்களா? இங்கேயும் பாருங்கள், டோட்டல் பவர் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி சென்ட்ரல் செக்டார் 22% தான், ஸ்டேட் செக்டார் 23%, ப்ரைவேட் செக்டார் தான் வந்து 53%. இன்ஸ்டால்டு வேறு, ப்ரொடக்ஷனும் அதே மாதிரி ப்ரைவேட் செக்டார் தான் 36 அதிகமாக இருக்காங்க, ஸ்டேட் 32, சென்ட்ரல் வந்து 31. அதில் ரொம்ப அந்த இது வந்து பர்சன்டேஜ் கம்மி தான். ஓகேங்களா? அதே மாதிரி கோல் ரிசர்வ்ஸ் யார்கிட்ட எவ்வளோ இருக்குது, சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல், அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரி ஆஃப் கோல், கோல் ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குது இந்தியாவில் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 378 பில்லியன். அது அந்த பில்லியன்லாம் விட்டுருங்க. அதில் யாருக்கு அதிகமாக இருக்குது கோல் ரிசர்வ்னா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது ஒடிசா. இந்த ஃபேக்ட் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒடிசா தான் அதிகமான கோல் ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. கோல் இஸ் அன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் தீம் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி. கோல். ஓகேங்களா? அப்போ அதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஃபேக்ட் வந்தாலும் கோலை பற்றி விட்டுறாதீங்க. ஸோ ஒடிசா தான் இருக்கிறதுலே அதிகம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 59%, கிட்டத்தட்ட 59% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி பவர் விச் இஸ் ஜென்ரேட்டட் இன் இந்தியா இஸ் கம்மிங் ஃப்ரம் கோல். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட். ஓகேங்களா? 59%. நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா, இந்த ஃபேக்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரெனியூபிள் எலக்ட்ரிசிட்டியில் யார் வந்து ஹையஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? மகாராஷ்டிரா, தென் உத்தரப்பிரதேஷ், தென் குஜராத். ஓகே, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், குஜராத் இவங்க தான் ஹையஸ்ட் நான் ரெனியூபிள் எனர்ஜியில் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்டேட்ஸ் வித் ஹையஸ்ட் ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்குது, ராஜஸ்தான் கிட்ட இருக்குது. இந்த ஃபேக்டும் இம்பார்ட்டண்ட். These are the facts which you have to note down for prelims.
ஃபிலிம்ஸில் ஏதாவது இந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டாப் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட்ஸ். எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட்ஸ்னால் எலக்ட்ரிசிட்டியை எக்ஸ்போர்ட் பண்ணுற ஸ்டேட்ஸ் எது அப்படின்னா இட் இஸ் டாப் 5 ஸ்டேட்ஸில் சத்தீஸ்கர் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அடுத்து மத்திய பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், ஒடிசா, மேகாலயா. இவங்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அதிகமாக எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க. அவங்க யூஸ் பண்ணுறதை தாண்டி எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறாங்க. யார் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது அந்த ப்ரொடக்ஷனை, பவர் ப்ரொடக்ஷனை யார் வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது குஜராத். அதுக்கப்புறம் ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி, பஞ்சாப், தமிழ்நாடு. ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதாவது வந்து இன்டர்னலாக நம்ம காசு கொடுத்து வாங்குறதுல யார் அதிகமான இது ப்ரொடக்ஷன் யார் பண்ணுறாங்க, சத்தீஸ்கர். யார் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க, குஜராத். இந்த ஃபேக்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். இது ஏன் சார் இம்பார்ட்டண்ட் நமக்கு, இந்த இதை என்ன சொல்ல வராங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they want to tell an important fact. Why are analyzing this? இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறீங்க, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. அந்த ஜென்ரேட்டான எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு யூ ஆர் யூஸிங் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டினா பொல்யூஷன் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா உங்கள் இடத்துல அது வந்து இது பண்ணப்படுறது இல்லை, யூஸ் பண்ணப்படுறது இல்லை, ஜென்ரேட் பண்ணப்படுறது இல்லை. அப்போ ஜென்ரேட் பண்ணலன்னா கோல்னால் வரக்கூடிய அந்த பொல்யூஷன் உங்களுக்கு கிடையாது. ஆனால் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி பொல்யூஷன் அதிகமாகிடுது அவங்களுக்கு. பொல்யூஷன் அதிகமாகிடுது அவங்களுக்கு. ஓகேங்களா, ஆனால் இன் ரிட்டன் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிறதும் இல்லை. ஏன்னா இன் இந்தியா ப்ரொடக்ஷனுக்கு எதுவும் டேரிஃப் கிடையாது, ப்ரொடக்ஷனுக்குன்னு டேக்ஸ் கிடையாது. பட் கன்சம்ஷன் அண்ட் சேல்ஸுக்கு டேக்ஸ் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனுக்கு டேக்ஸ் இருக்குது, சேல்ஸுக்கு டேக்ஸ் இருக்குது, அதாவது ரெவென்யூ பொட்டென்ஷியல் இருக்குது. ப்ரொடக்ஷனுக்குன்ட்டு எந்த ரெவென்யூ பொட்டென்ஷியலும் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 விதமாக அதை காம்பன்சேட் பண்ணலாம். ஒன்று டேரிஃப் போடலாம், ப்ரொடக்ஷனுக்குன்னு டேரிஃப் போடலாம். செகண்டு 16th ஃபினான்ஸ் கமிஷன் டெவல்யூஷன் பண்ணலாம். இந்த மாதிரியான ஸ்டேட்ஸுக்கு டெவல்யூஷன் பண்ணலாம். ஏன்னா அவங்க அன்ஃபேராக வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்க யூஸ் பண்ணாத எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க பொல்யூஷன் வர ஆகுறாங்க அந்த ஸ்டேட்ஸு. ஸோ தே ஹாவ் டு பி ப்ராப்பர்லி காம்பன்சேட்டட் ஃபார் த ரிமூவல் ஆஃப் தட் ப்ரொடக்ஷன் பொல்யூஷன். ஓகேங்களா, இதை இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் கொஸ்டினிங் த இன்வால்மெண்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் இன் எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயின்மெண்ட். ஏன் இப்போ இந்த இது வந்துச்சு, இந்த நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, பிகாஸ் ஞானேஷ் குமார் ஹாஸ் பீன் நேம்ட் ஆஸ் அ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேங்களா, ஞானேஷ் குமார் அப்படிங்கிறவர் தான் இப்போ ரீசெண்டாக வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அக்கார்டிங் டு த நியூ ஆக்ட். ஓகேங்களா, என்ன ஆக்ட் அது அப்படின்னா, இட் இஸ் Election Commission Appointment Condition of Service and Terms of Office Act 2023. இதை ரீசெண்டாக வந்து ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, அக்கார்டிங் டு திஸ் ப்ரொவிஷன் பை அனூப் பனர்வால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் டிக்ளேர்ட் தட் எலெக்ஷன் கமிஷனர் இல்லைனா வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இவங்களெல்லாம் ஒரு செலக்ட் கமிட்டி வச்சு தீர்மானிப்பாங்க. அதில் பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த 3 பேர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை தூக்கிட்டு பிரைம் மினிஸ்டர், அப்புறமா வந்து மினிஸ்டர் ஹூ இஸ் அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறமா வந்து அப்போசிஷன், லீடர் ஆஃப் அப்போசிஷன் மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு எதிரானது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இது கேஸ் போடுறாங்க.
அதே மாதிரி அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனான ராகுல் காந்தி அவர்கள் வெளில வந்துடுறார். ஓகேங்களா? இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஆக்டின் அடிப்படையில் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக வந்து ஞானேஷ்குமார் இருக்கார். இப்போ இந்த இன்வால்மெண்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் எப்படி வந்து சரியாக இருக்கும் அப்படின்ட்டு வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் கேள்வி கேட்குறாரு. ஓகேங்களா? என்னன்னு கேள்வி கேட்குறாரு? இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் பேரடாக்ஸுங்கிறார். கான்ஸ்டிடியூஷனல் பேரடாக்ஸ், அதாவது கான்ஸ்டிடியூஷன் நெறிமுறைக்கு எதிராக இருக்குது. ஏன்னா அவர் கான்ஸ்டிடியூஷன் இஸ் பேஸ்ட் ஆன் லூஸ்லி பேஸ்ட் ஆன் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். ஓகேங்களா? செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. அதே மாதிரி கான்செப்ட், வி ஆர் ஹேவிங் அ கான்செப்ட் கால்ட் அஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர், லூஸ்லி தான். ஜுடிஷியரியோடைய தலையீடு எக்ஸிக்யூட்டிவில் இருக்கக்கூடாது, எக்ஸிக்யூட்டிவோட தலையீடு லெஜிஸ்லேட்டரில் இருக்கக்கூடாது, லெஜிஸ்லேச்சருடைய தலையீடு ஜுடிஷியரியில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது நமக்கு. அப்போ கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரைமுறைகளுக்கு எதிராக வந்து நம்ம நடக்கக்கூடாது. ஸோ இட் வில் அமௌண்ட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் பேரடாக்ஸ் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, இதை பொட்டென்ஷியலாக கொஸ்டினாக கேட்குறதுக்கே வாய்ப்பு இருக்குது. கான்ஸ்டிடியூஷனல் கன்சல்டேஷன் வித்தவுட் இன்ஸ்டிடியூஷனல் கோஆர்டினேஷன் இஸ் மியர் கான்ஸ்டிடியூஷனல் டோக்கனிசம் அப்படின்றார். கான்ஸ்டிடியூஷனல் கன்சல்டேஷன் வித்தவுட் இன்ஸ்டிடியூஷனல் கோஆர்டினேஷன் இஸ் மியர் கான்ஸ்டிடியூஷனல் டோக்கனிசம். அதாவது கான்ஸ்டிடியூஷன் பற்றின அந்த விதிமுறைகளை கன்சல்ட் பண்ணுறது, நம்மளே சும்மா சாதாரணமாக கன்சல்ட் பண்ணுறது, வித்தவுட் இன்வால்விங் த இன்ஸ்டிடியூஷனல் கன்சல்டேஷன், அதாவது கோஆர்டினேஷன், எந்த ஸ்டேக் ஹோல்டரையும் கேட்டுக்காம தான் தோன்றித்தனமாக நாமளே வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் பற்றின அந்த கன்சல்டேஷன் பண்ணுறது, நம்மளுக்குள்ளேயே பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மியர் டோக்கனிசம் தான். அது லாங் டேர்மில் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் படி அது நடக்கிறது கிடையாது, எதிராக தான் அமையும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஓகேங்களா? Next, there is another important theme, which is you have to give a social emotional learning to present day children, students. Social emotional learning. இந்த social emotional learning அப்படிங்கிறது ரொம்ப இந்த காலகட்டத்தில் வாழும் அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான ஒன்று அப்படின்ட்டு வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து விவரிக்குது. ஏன் இது தேவை? இந்த சோஷியல் எமோஷனல் லேர்னிங் அப்படிங்கிறது ஏன் தேவை? அந்த டைமில் முன்னாடிலாம் ஏன் இது தேவைப்படாமல் இருந்துச்சு, இப்போ ஏன் இது தேவைப்படுது? 2-3 காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்கள்லாம் இவங்க சொல்லலை, இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். அந்த டைமில் more or less we have been in a familial setup, கூட்டு குடும்பத்தில் நம்ம இருந்தோம். ஸோ அந்த ஃபேமிலியல் எத்திக்ஸ், ஃபேமிலியல் வேல்யூஸ், சொசைட்டியல் வேல்யூஸ், கல்ச்சுரல் வேல்யூஸ், இது எல்லாத்தையுமே புகுத்துறதுக்குன்ட்டு போன ஜென்ரேஷன் இருந்தாங்க. their experiences has been shared to the other generation. ஆனால் இந்த டைமில் பிகாஸ் ஆஃப் த எக்கனாமிக்கல் ரீசன்ஸ் அண்ட் அதர் ரீசன்ஸ், ஓகேங்களா, எவல்யூஷன் அப்படிங்கிற பேரில் we have been separated. நியூக்ளியர் ஃபேமிலி, சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலின்னு ஆயிடுச்சு. அப்போ போதுமான அந்த எமோஷ்னல் கோஷன்ட், அந்த கல்ச்சுரல் அப்ரிங்கிங், அது வந்து இந்த டைமில் வந்து இல்லாமல் போகுது. கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து வெறும் நெகட்டிவ் கான்செப்ட் மட்டும் இல்லை, பாசிட்டிவ் கான்செப்ட்ஸும் இருக்குது. சில கதைகள் இருக்குது, ஓகேங்களா, மாரல் ஸ்டோரிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து கேட்டு வளரக்கூடிய பிள்ளைகள், கேட்டு வளராத பிள்ளைகள், 2 சைடும் வந்து வேறு வேறு மாதிரி தான் வளருவாங்க. ஓகேங்களா? அப்போ அதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வருத்தம், ஒரு திஸ் ஜென்ரேஷன் சில்ட்ரன்ஸ் ஆர் மோர் சென்சிட்டிவ். ஓகேங்களா? ஒரு சின்ன வார்த்தை பேசிடக்கூடாது, ஒரு சின்ன விஷயம் சொல்லிடக்கூடாது, அட்வைஸ் பண்ணிடக்கூடாது. அட்வைஸ் பண்ணால் யாருக்குமே தான் பிடிக்காது. பட் அது நியாயமான அட்வைஸாக இருந்தால் அதை கேட்கக்கூடிய திறன் கூட, நியாயமான அட்வைஸ் கூட கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ கூட ஒரு டேக் வந்துடும், பூமர் அப்படின்னு டேக் வந்துடும்.
ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இன்டாலரன்ஸ் ஆட்டிடியூட். இன்டாலரன்ஸ் ஒரு கருத்தை, எதிர்கருத்தை, வாதத்தை கேட்டு அதனுள்ளே இருக்கக்கூடிய அந்த நியாயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் போகிறது. ஒரு தோல்வியை, ஒரு கஷ்டத்தை, ஒரு சறுக்கலை எதிர்கொள்ள முடியாத அந்த மனப்பக்குவம் இல்லாமல் போகிறது. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்டிடியூட். இது எதுவுமே இந்த டைமில் இருக்க குழந்தைகளுக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? You have to inject these kinds of values by social emotional education. இதை தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து கரிக்குலமில், எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் இதை இணைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த டைம்லேயும் இருந்துச்சு. நாங்கள் படிக்கும்போது மாரல் சயின்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதை மேக்ஸ் வாத்தியார் சீக்கிரமாக எடுத்துப்பார் மேக்ஸிமம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. பிடி பீரியட்னா குழந்தைங்க விளையாடணும். மாரல் சயின்ஸ்னால் மாரல் ஆப்டிடியூட், அந்த விஷயங்களை பற்றி குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும். என்விரான்மெண்ட் அப்படின்னா என்விரான்மெண்ட் கிளாஸ்னால் என்விரான்மெண்ட் பற்றி அவங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து வேறு கிளாஸுக்கு டெலிகேட் பண்ணுறதன் மூலமாக இன்ஸ்டிடியூஷ்னல் நாலேஜ், அகாடமிக் கரிக்குலம் நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்காது. ஃபிசிக்கல் எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்காது. மொத்தமாக வளர்ந்தால் மட்டும்தான் பையன் இல்லை பொண்ணு. ஒரு இடத்துல மட்டும் வளர்ந்தா அது போந்தாங்கோழி தான். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் இன்ஸ்ட்ருமெண்டிங் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜஸ். நெக்ஸ்ட்டு இதில் ஒரே ஒரு இந்த ஆக்ட் மட்டும் இருக்குது. இந்த ஆக்டை பற்றி மட்டும் நம்ம பார்த்தா போதும். என்னென்னா பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1991, a law that protects the identity and character of religious sites as they were in the independent India. 1991 ஆஃப்டர் பாபர் மசூதி அந்த இடிப்புக்கு அப்புறம் இந்த ஆக்டை போட்டு இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு அப்புறமா ஒரு மத வழிபாட்டு ஸ்தலம் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்கணும், அதை ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இந்த ஆக்டை வந்து போடுறாங்க. அப்போ எக்ஸப்ட் பாபர் மசூதி, ஏன்னா டிஸ்பியூட்டில் இருந்ததுனால அதை மட்டும் விட்டுடுறாங்க. மற்றபடி எல்லாத்தையும் இதை போட்டுடுறாங்க. இடிப்புக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த ஆக்ட். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்ட். ஓகேங்களா? இதை ரீகன்சிடர் பண்ண சொல்லியும், அதுக்கப்புறமா வந்து இதோட வேலிடிட்டியை வந்து இது பண்ண சொல்லியும் இப்போ நிறைய கேசஸ் வந்துகிட்டு இருக்கு. சென்டரோடைய ஒப்பீனியன் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. பட் சென்டர் எந்த ஒரு ஒப்பீனியனையும் கொடுக்காம அப்படியே கம்முன்னு இருக்காங்க. ஸோ அதனால தான் நியூஸில் வந்துச்சு. பட் இந்த ஆக்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. என்விரான்மெண்ட், டீஸ்டா டேம் இப்போ ரீசெண்டாக வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீஸ்டா டேம் சிக்கிமில் இருக்குது. இப்போ கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் அப்படின்னு ஒரு ஃப்ளட்டு நடந்துச்சு. ஓகேங்களா? கிளேஷியல் லேக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இட் ஹாஸ் பீன் த மொரைன்ஸ். ஓகேங்களா? கிளேஷியல் லேக் இருக்கும். இந்த கிளேஷியல் லேக் ஏன் உருவாகுது? பிகாஸ் கிளேஷியர்ஸ் வந்து உருகிறதுனால உருவாகுது. ஓகேங்களா? இந்த உருகிறது வந்து இப்போ அதிகமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் பொல்யூஷன். சூட் மாதிரியான பிளாக் கார்பன்ஸ் வந்து இந்த கிளேஷியரில் படும் பொழுது அதோடைய ஆல்பிடோ எஃபெக்ட் வந்து கம்மியாகுது. அப்போ கம்மியாகும்போது ரேட் ஆஃப் அந்த மெல்டிங் ஆஸ் இன்க்ரீஸ்ட் ஆக்சுவலி. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும்போது லேக்ஸாக தண்ணியாக வந்து நிறைய வந்து சேருது. ஓகேங்களா? இந்த லோனாக் லேக்கே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அந்த வாட் டு சே அதோடைய அந்த கெப்பாசிட்டி ஹாஸ் பின் இன்க்ரீஸ்டு மெனிஃபோல்டு. ஓகேங்களா? ஃபார் த பாஸ்ட் 40 years 167 ஏக்கர்ஸ் வந்து இது வளர்ந்துருக்கு. அப்போ அதை கைடு காட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் மொரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் டேம்ஸ், அது ஆட்டோமேட்டிக்காக உடையும். அப்படி உடையும் போது தேர் வில் பி அ ஸ்பில் ஓவர். அந்த ஸ்பில் ஓவர் சாதாரண ஸ்பில் ஓவர் கிடையாது, அதுதான் ஃப்ளட்டு. ஓகேங்களா? அந்த ஃப்ளட்டுனால என்ன ஆச்சுன்னா, டீஸ்டா டேமில் வந்து நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பொட்டன்ஷியலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ அதுவும் அதுக்கப்புறம் அதை கீழே இருக்கக்கூடிய டவுன் ஸ்ட்ரீமில் வாழக்கூடிய மக்கள் இவங்களும் பாதிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு.
ஓகேங்களா, இறந்துருக்காங்க. அப்புறம் லைவ்லிவுட் பாதிக்கப்பட்டிருக்கு, லைஃப்ஸு, ப்ராப்பர்ட்டிஸு, இது எல்லாமே லைஃப் ஸ்டாக்ஸு, இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை புதுப்பிக்க முடியுமா, இஸ் இட் வயபிள், த ப்ராஜெக்ட் இஸ் ஸ்டில் வயபிளா அப்படின்னு பார்த்தாங்க. அவங்களும் இது வயபிள் தான், ஏன்னா வந்து கீழே எந்த டேமேஜும் இல்லை, மேலே மட்டும்தான் சில டேமேஜஸ் இருக்குது, அதனால் அதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு கோ ஹெட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டிசிஷனை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஏன், you should not simply see the financial viability of a project, and that too in these kinds of sensitive இடத்துல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை வெறும் ஃபினான்ஷியல் வயபிலிட்டியை மட்டும் வச்சு பார்க்காதீங்க. ஓகேங்களா, ஏன்னா ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஏரியாஸ் இல்லைனா வந்து இந்த சூழ்நிலை கிளைமேட் சேஞ்சோட ப்ராப்ளம் என்னென்னா அதோடைய அன்பிரிடிக்டபிலிட்டி தான். அதுக்கப்புறம் ரிஸ்க் மல்டிப்ளையிங் எஃபெக்ட் தான். எந்த நேரத்தில் எதனால் இந்த ரிஸ்க் மறுபடியும் வரும்னு தெரியாது. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இதுக்கப்புறம் வந்து கான்க்ரீட் ஃபுல்லாகவே கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் மூலமாக கட்ட போகிறோம், அதே மாதிரி ஒஸ்ட் கேஸ் சினாரியோ மனசில் வச்சுட்டு தான் கட்ட போகிறோம். அப்போ எவ்வளவு தூரம் அந்த இது உருகுனாலுமே அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே இவ்வளோ தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிளேஷியர் ஃபுல்லாக உருகுச்சு அப்படின்னாலுமே அந்த டேமை அதுக்கேற்ற மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு இருக்கோம். சரி, ஃபுல்லாக உருகிடுச்சு, மழையும் அதிகமாக வருது, அப்போ என்ன பண்ணுவீங்க? திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிஸ்க் மல்டிப்ளையர். அதே மாதிரி அண்டர் கட்டிங் இருக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஜாகிரபிக்கல் டெரைனுடைய அண்டர் கட்டிங் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? மேலே கட்டிடுறீங்க, கீழே அண்டர் கட் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ண முடியும் உங்களால்? earthquake வருது, என்ன பண்ணுவீங்க? Because it is seismically active zone also. So these kinds of risk multipliers are there. ஆனால் viability of the project மட்டும் பார்க்குறீங்க. So this is wrong அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்போ அந்த ப்ராஜெக்டே வந்தாலுமே what you have to do? You have to make the people resilience. Social security should be given to the residents. அந்த இடத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டியை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். யூ ஹாவ் டு என்ஷூர் த சோஷியல் செக்யூரிட்டி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து கரெக்டாக வந்து போடணும். ப்ரியாரிட்டிஸ் வெறும் வந்து அந்த வயபிலிட்டியை மட்டும் பார்க்கக்கூடாது, வயபிலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்டை மட்டும் பார்க்கக்கூடாது, சஸ்டைனபிலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்டையும் நீங்கள் பார்க்கணும். சோஷியோ எக்கனாமிக் ரெசிலியன்ஸை அந்த மக்களுக்கு புகுட்டணும். ரிஸ்க் ரிடக்ஷன் கெப்பாசிட்டியை அந்த ஏரியாவில் வளர்க்கணும். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கார்பன் கேப்சர் அ ப்ரைசி ஃபிக்ஸ். கார்பன் கேப்சர் அப்படின்னா என்ன சார்? குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் ஏன் நடக்குது? உலக வெப்பமயமாகிறது. இப்போ வெப்பமயம் இல்லை, அக்கார்டிங் டு UN ஜெனரல் செக்ரட்டரி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வேர்ல்ட் ஹாஸ் கிராஸ்ட் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்லேருந்து இப்போ என்னவா மாறிடுச்சு? குளோபல் வார்மிங் இன்டு குளோபல் பாய்லிங் ஆயிடுச்சு அப்படின்றாரு. பாய்லிங். ஓகேங்களா, குளோபல் பாய்லிங் ஆயிடுச்சு, வார்மிங்லேருந்து பாய்லிங் போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வெப்பமயமாக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் the threshold of 1.7 degrees Celsius has been crossed for the first time actually. ஓகே, ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலிருந்து நம்மளுடைய லெவல் இப்போ 1.5 டிகிரி செல்சியஸாக வந்துடுச்சு, தொட்டுட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் தொட்டோம். இதே மாதிரி தொடர்ந்து 10 வருஷம் தொட்டுட்டோம் அப்படின்னா we have crossed the threshold அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல விஷயங்கள் டிப்பிங் பாயிண்டில் இருந்து அந்த டிப்பிங் பாயிண்ட்டை தாண்டிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் என்ன தான் இனிமேல் மிட்டிகேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாலுமே அதை குறைக்க முடியாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஏன் இந்த குளோபல் வார்மிங் நடக்குது? குளோபல் வார்மிங் நடந்ததுக்கான ரீசன் பிகாஸ் we have released green house gases, முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு, green house gases தான் சார் காரணம்.
இது நேச்சுரலாக வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் வில். பட் அந்த அளவுக்கு வந்து ஆகாது. ஓகேங்களா? கார்பன் சைக்கிள் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படும், நம்மளே வந்து மூச்சு சுவாசிக்கும் பொழுது வெளியிடுவோம். ஓகேங்களா? ஆனால் அது நேச்சுரல் ப்ராசஸ், அது ரொம்ப கம்மி தான். இப்போ அதிகமாக நம்ம பிகாஸ் ஆஃப் த பேர்னிங் ஆஃப் த ஃபாசில் ஃபியூவல்ஸ், அதனால் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறது தான் அதிகம். கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லை, அதர் கேஸஸ் சச் ஆஸ் மீத்தேன், இதுவும் கார்பன் இது க்ரீன் ஹவுஸ் கேஸஸுக்கு வழிவகுக்குது. அதுக்கப்புறமா வந்து குளோபல் வார்மிங்க்கு வழிவகுக்குது. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தட் சொல்கிறாங்க. 2 மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மிட்டிகேஷன். Second method is adaptation. First method is mitigation, second method is adaptation. Mitigation is preferred by the developed countries. Adaptation is preferred by the developing countries. அப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் ஏன் மிட்டிகேஷன் சொல்கிறாங்க? மிட்டிகேஷன்னா என்னது அப்படின்னா, we have to reduce our carbon dioxide emission. We have to achieve zero carbon அப்படின்றாங்கல்ல, இதெல்லாம் தான் மிட்டிகேஷன் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ், யூ ஹாவ் டெவலப்டு, யூ ஹாவ் எனஃப் ஜிடிபி, you have enough per capita income. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. Now only we have to develop. You have industrialized, but we are industrializing. அப்போ எங்களுக்கு இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகணும் அப்படின்னா, டெவலப் ஆகணும் அப்படின்னா we have to produce more. ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபேக்ட்ரிஸ் வேணும், ஃபேக்ட்ரிஸ் வேணும்னா எலக்ட்ரிசிட்டி வேணும். அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு நாங்கள் we have to burn some carbon fossil fuels. வேறு வழி கிடையாது எங்களுக்கு. அப்போ ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலீஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி வாழ கற்றுக்குறோம், அடாப்டேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயத்த சொல்கிறாங்க. இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் அந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் கேப்சர் அண்ட் செக்வஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? கார்பன் கேப்சர் அண்ட் செக்வஸ்ட்ரேஷன். பட் திஸ் இஸ் ஸோ அன்வயபிள் ஃபார் மெனி சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மிட்டிகேஷனை விட ஒரு மரம் நடுறது ஈஸி, பட் கார்பன் கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது அதை விட 14 டைம்ஸ் அதிகமான செலவு தான் உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபிக்ஸ் இஸ் அ காஸ்ட்லி ஃபிக்ஸ். கார்பன் கேப்சர் இஸ் அ ஃபிக்ஸ், பட் இட் இஸ் அ காஸ்ட்லி ஃபிக்ஸ் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லக்கூடிய கன்டென்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கல்ஃப் ஆஃப் எலைட் அப்படிங்கிற அந்த இடம் இருக்குது. அதில் வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோரல் ரீஃப்ஸ் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் எலைட்டில் வந்து த க்ரோத் ஹாஸ் பின் ஷட் டவுன். ஏன்னா சி லெவல் வந்து டெம்பரரியாக ட்ராப் ஆகிடுச்சு. குளோபல் கூலிங் அந்த டைமில் அதிகமாகிருக்கு. அப்புறம் 4000 வருஷம் கழித்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அந்த இது வந்து ரீஸ்டோர் ஆகிருக்கு. அந்த கோரல் ரீஃப்ஸோடைய அந்த லைஃப்ஸ் வந்து மறுபடியும் ரீஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிங் த நேச்சுரல் ரெசிலியன்ஸ். அப்போது ஒரு விஷயத்தை அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த டைமில் இல்லைனாலுமே ஏதாவது ஒரு டைமில் திருப்பி புதுப்பிக்கும். இப்போ நம்ம குளோபல் வார்மிங் ஆகுது, இந்த மாதிரி ஆகுது, வாழ தகுதி இல்லாத இடமா வந்து ஏர்த் மாறிக்கிட்டு இருக்குன்னு பதறோம்ல, யார் ரொம்ப பயப்படணும் அப்படின்னா மனுஷ இனம் தான் பயப்படணும். பூமி பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளோட லைஃப் டைமில் நம்மளால் உருப்படியாக வாழ முடியாது. இப்போ இப்படியே விட்டுடுறோம், பூமிக்கு காலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சுழண்டுக்கிட்டே தான் இருக்க போகுது. அது தன்னை ரெசிலியன்ட் மறுபடியும் வந்து மேக் ஓவர் பண்ணிக்கும், மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். அப்போ ஆனால் அந்த டைமில் நம்ம திருப்பி இருக்க மாட்டோம். என்டையர் சிவிலைசேஷன் would have been gone. பூமி வந்து தண்ணியாக இருக்கும், தண்ணி பூமியாக இருக்கும், ஏதோ ஒன்று ஆயிருக்கும். அதுவே வந்து ரீஃபர்ம் இது பண்ணிக்கும். நம்ம டைமில் ஆகாது, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ பூமியை காப்பாற்ற தேவையில்ல, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியிடாமல் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீமோஃபைல்.
அண்டார்டிக் மிகெட் மெஜ் அப்படின்னு ஒரு இன்செக்ட் இருக்குது. இதுதான் அண்டார்டிகாவிலேயே இருக்கக்கூடிய ஒன்லி ஒன் இன்செக்ட் அப்படின்னா இதுதானா. அப்போ பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தீம் இன் யுவர் யூபிஎஸ்சி. ஸோ அந்த பயோடைவர்சிட்டினால் இந்த மாதிரியான இன்செக்ட்ஸ் பற்றி கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இது அண்டார்டிக்னு இருக்குது, ஸோ அந்த பிளேஸை வச்சு கேட்க முடியாது. மெட்ஜ் அப்படின்னு இருக்குது, மெட்ஜ் அப்படின்னு முடியறது எந்த இதுன்னு கேட்கலாம். இன்செக்டு, பேர்டு, ஃபிஷ்ஷு, இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அண்டார்டிக் மெட்ஜ் இஸ் அ known insect, only insect, recently in news. It has been surviving because of which of the following methods னு கேட்கலாம். அதோட மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is quiescence. ஓகேங்களா, quiescenceனா என்ன அர்த்தம்னா, it is a form of dormancy. டார்மன்சிக்கு போயிடுறது, இன்ஆக்டிவ் ஆகிறது. அந்த சூழ்நிலை சரியில்லைன்னா டக்குன்னு இன்ஆக்டிவ் ஆகிடும், சூழ்நிலை ஆனவுடனே திருப்பி ஆக்டிவ் ஆகும். அந்த ஃபினாமினாவுக்கு பேர் தான் quiescence. இதை வச்சு தான் அந்த இன்செக்ட் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த ஃபினாமினாவை கேட்கலாம், இல்லை ஜென்ரலாகவே இது என்னன்னு கேட்கலாம். quiescence is a term recently in news which is defined as 4 வார்த்தை, அவ்வளோதான். ஓகே, கியூன்னு வருது, குவாண்டம் தியரி அந்த மாதிரி எதனா கூட இவங்க வைக்கலாம். ஓகேங்களா, ஸோ quiescence அப்படின்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டார்மன்சி. ஓகே, international relations with respect to US India relations. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா அண்ட் US has negotiated their energy deal. ஓகேங்களா, இந்தியா as promised, இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க டு பை மோர் நேச்சுரல் கேஸ். ஓகே, டு amend the ட்ரேட் டெஃபிசிட்ஸ் டு யூஎஸ். யூஎஸ்க்கு வந்து அந்த கன்சர்ன் இருக்குது, ஏன்னா நம்ம வந்து ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்கும் யூஎஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா, அப்போ அவருக்கு அந்த கன்சர்ன் வருது, யாருக்கு, நம்ம ட்ரம்ப். அப்போ அந்த டெஃபிசிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we have promised to enhance our relationship. ஓகேங்களா, buy more of natural gas as well as the deal of F-35 fighter jet. ஓகேங்களா, 5th generation fighter jet, அதுவும் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அது போயிட்டுருக்கு. அப்புறம் இன்ஜின்ஸ், அந்த லைட்டர் ஏர்க்ராஃப்ட் அந்த இன்ஜின்ஸ் Mark 1 அதோட இன்ஜின்ஸ், அந்த இதுவும் போய்கிட்டு இருக்கு. எலக்ட்ரிக் அந்த மோட்டார்ஸ் அவங்களோட இதில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பேச்சுவார்த்தைலாம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி we have also had a internal security ரிலேட்டடான ஒரு டீல் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரடிக்ஷன் ஆஃப் தவார் ராணா அப்படிங்கிறவங்க, அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is a brain behind the 26/11 attack, September 26/11 attack, மும்பை அட்டாக் இருக்குல்ல, அதோடைய ஒன் ஆஃப் த பிரெயின். அவர் வந்து யூஎஸில் இருக்கார், அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ he has been extradited now. ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்நேஷ்னல் இது. ஓகேங்களா, next there are many topics, range of topics which they have the stated statement, joint statement of US and India covered. Defense பற்றி, ட்ரேட் பற்றி, எனர்ஜி பற்றி, டெக்னாலஜி பற்றி, பீப்புள் டு பீப்புள் டை பற்றி, எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காங்க. பீப்புள் டு பீப்புள் டைனா H1B வீசா, அதை பற்றியும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுருக்கணும். அதை பற்றியும் நான் நிறைய சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் DNDயில் பேசியிருக்கேன், அதை ஒரு வாட்டி போய் பார்த்துருங்க. ஓகேங்களா, அதே மாதிரி 2 sides have agreed that more than doubling the bilateral trade by 500 billion. ஓகேங்களா, பை 2030 500 பில்லியனாக நம்மளுடைய ட்ரேடு வந்து மாறணும் அப்படின்ட்டு வந்து விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு பார்ட் வந்து என்னென்னா மிஷன் 500ன்னு பேர் வச்சிட்டாங்க, மிஷன் 500. ஓகே, அண்ட் தென் வி ஹாவ் சிந்தசைஸ்டு த மெகா அண்ட் மிகா அண்ட் விக்ஷித் பாரத். ஓகேங்களா, டெவலப்மெண்ட் தீமாக வந்து நம்ம வச்சுருக்கோம். மேக்கிங் அமெரிக்கா கிரேட் அகெயின். இவங்க வந்து now only we are going to become great with respect to India. Okay, Vikshit Bharat. And next வந்து என்ன அப்படின்னா வந்து டீல் வித் ரெஸ்பெக்ட் டு F-35 ஃபைட்டர் ஜெட்டோடைய டீல். அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இன்டர்னலாக ப்ரெஷர் பண்ணுறார், ரொம்ப வெளிப்படையாகவே ப்ரெஷர் பண்ணுறார்.
அதாவது வந்து F-35 வாங்கிடுவாங்க, இந்தியா வாங்கிடுவாங்க, அவங்க என்ன கண்டிப்பாக வாங்கிடுவாங்க இப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசிட்டார். அப்போ இதை பற்றி வந்து செக்ரட்டரி கிட்ட, இந்தியன் செக்ரட்டரி கிட்ட கேட்கும்போது அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜரை பார்த்துட்டு நம்மளுக்கு அது வந்து வயபிளாக இருக்குன்னா நம்ம வாங்குவோம், இன்னும் அந்த ப்ரொசீஜரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா காம்பேக்ட். இதையும் கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மிலிட்ரி பார்ட்னர்ஷிப், ஆக்சிலரேட்டட் காமர்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் த 21st century. இப்படி இதை வந்து காம்பேக்ட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவில் பண்ணியிருக்காங்க. தென் அனதர் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் இஸ் அட்டானமஸ் சிஸ்டம் இண்டஸ்ட்ரி அலையன்ஸ். ஓகேங்களா, அண்டர் அன்மேன்டு அந்த ட்ரோன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து செய்யறது, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அது அட்டானமஸ் சிஸ்டம் இண்டஸ்ட்ரி அலையன்ஸில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டண்ட் நியூஸ். அது என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஐசிஇடி. ஓகேங்களா, ஐசிஇடின்ற ஒரு இனிஷியேட்டிவ் ஆன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட். இட் ஹாஸ் பீன் அக்ரீட் அப்பான் during the India and between India and US during the Joe Biden government. அதை வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க வேற ஒரு இனிஷியேட்டிவோட. அதுக்கு பேர் வந்து ட்ரஸ்ட்ன்ற இனிஷியேட்டிவ், டிரான்ஸ்ஃபார்மிங் த ரிலேஷன்ஷிப் யூட்டிலைசிங் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி. அதே டெக்னாலஜிஸ் தான். அதோட சேர்த்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா செமிகண்டக்டர்ஸ்லையுமே வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செமிகண்டக்டர் ஃபேப். ஓகேங்களா, அதோட சப்ளை செயின் ரெசிலியன்ஸை அவங்க வந்து மீட் அவுட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த F-35 பற்றின அந்த விஷயமும் வந்திருக்கு, நியூஸ் அனாலிசிஸில் வந்துச்சு, அதையுமே நம்ம பார்க்கணும். F-35 இருக்கட்டும் இல்லைனா Su-57 இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். ஓகேங்களா. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டுங்க. அப்போது இது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஏஜிங் அந்த Su-30 அந்த ஜெட்ஸை, ஃபைட்டர் ஜெட்ஸை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி we are also planning to have our own fighter jet development programs. பட் இதை ப்ரொக்யூர் பண்ணுறதுனால ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படிங்கிறத இந்த நியூஸ் அனாலிசிஸ் விரிவாக வந்து நமக்கு விளக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து F-35 பற்றி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ட்ரை சர்வீஸ் மல்டிநேஷ்னல் சிங்கிள் சீட் சிங்கிள் இன்ஜின் ஸ்ட்ரைக் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். ஃபிலிம்ஸில் அப்படியே கேட்பாங்க. F-35 பிலாங்ஸ் டு அமெரிக்கா, யூஎஸ். விச் நேஷன்? யூஎஸ். அதோடைய கெப்பாசிட்டி என்னது? ட்ரை சர்வீஸ், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை சர்வீஸ், சிங்கிள் இன்ஜின், சிங்கிள் சீட்டு, இதுவும் முக்கியம், சிங்கிள் சீட்டும் முக்கியம். மல்டிநேஷ்னல்னால் நிறைய பேருக்கு இவங்க அதை விற்றுருக்காங்க. மல்டிநேஷ்னல் ஸ்ட்ரைக் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். இது ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். ஓகே. ஸோ இது எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கலாம்? 2080 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்கினோம்னா 2080 வரைக்கும் இது வச்சுருக்கலாம். அப்போ ட்ரை சர்வீஸ்னால் மூணு வேரியண்ட்டாக இருக்குது, 35A, 35B, 35C அப்படின்ட்டு. ஓகேங்களா. கன்வென்ஷனல் டேக் ஆஃப் லேண்டிங் ஏர்ஃபோர்ஸுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். பி வந்து வெர்டிக்கல் லேண்டிங், அதாவது வெர்டிக்கல் லேண்டிங் இப்படியே இறங்கும், இப்படி டேக் ஆஃப் ஆகணுன்ற அவசியம் இல்லை, இப்படியே ஏறும் இப்படியே இறங்கும், ஹெலிகாப்டர் மாதிரி. ஸோ அது வந்து பி வேரியண்ட். சி வந்து ஏர்க்ராஃப்ட் கேரியர் வேரியண்ட். ஏர்க்ராஃப்ட் கேரியரில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் வேரியண்ட், 3 வேரியண்ட்டாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரை சர்வீஸ், அதனால தான் இந்த ட்ரை சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி வந்து இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஒரு சேலஞ்ச் இருக்குது. பிகாஸ் இந்தியா இஸ் யூஸிங் த ரஷ்யன் மேடு டெக்னாலஜிஸ் லைக் S-400. இதோட சேர்த்து அமெரிக்கன் மேட் டெக்னாலஜியை எப்படி வந்து சீம்லெஸ்ஸாக இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய இது வந்து சிங்கிள் சீட்டராக இருக்கிறதுனால தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஏன் ப்ராப்ளம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி we have planned a co-development project of 5th generation fighter aircraft between India and Russia. பட் அதை நம்ம கைவிட்டுட்டோம்.
ஏன் கைவிட்டோம் அப்படின்னா இதுவுமே வந்து சிங்கிள் சீட்டராக தான் மேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வந்து ரஷ்யா சொல்கிறாங்க. நமக்கு ஆனால் தேவைப்பட்டது டபுள் சீட்டர் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா? ஸோ டபுள் சீட்டர் வேணும்னு நினச்சோம், ஆனால் சிங்கிள் சீட்டர், அதனால் இதை கைவிட்டுட்டோம். ஆனால் இப்போ வாங்க போகிறதுமே என்னென்னா சிங்கிள் சீட்டர் தான். பட் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் டபுள் சீட்டர். இதில் எப்படி வந்து இது சரி வரும் அப்படிங்கிறது இன்னும் தெரியல, ஃபிகர் அவுட் பண்ணல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இண்டிஜினியஸாக வந்து பார்த்திங்கன்னா லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் அந்த ப்ராஜெக்ட்டும் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மார்க் 1 போகுது, அதே மாதிரி மார்க் 2வும் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் அதோட டெண்டருமே வந்து இப்போது ஃபாரின் ஜெட்ஸுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அண்டர் இந்தியா லைசன்ஸ் வி ஆர் கோயிங் டு ஹேவ். நெக்ஸ்ட்டு இந்தியா ஹாஸ் நெவர், இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா இந்தியா ஹாஸ் நெவர் ஆப்ரேட்டட் யூஎஸ் ஏர்க்ராஃப்ட்ஸ் பிஃபோர். ஓகேங்களா? ஸோ இதோடைய டெக்னாலஜி வந்து ரொம்ப செம டெக்னாலஜி. யூஎஸ் வச்சுருக்கிறதுலையே டாப் ஃபைட்டர் ஜெட் வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்டு தான். அப்போ இதை வாங்கும்போது it will also comes with the ifs and buts, conditions, complex negotiations இதோட சேர்ந்து வரும். stringent US regulations and oversight ஓட சேர்ந்து தான் வரும். எங்கே நம்ம பிரித்து பார்த்து அதுக்கப்புறம் கிராஸ் இன்ஜினியரிங் பண்ணி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி மறுபடியும் நமக்கு ஒரு ஜெட்டை நம்ம கிரியேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை ஓப்பன் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து அவங்கக்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஓவர்சைட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்தியா வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஒரு டிசிஷன் எடுக்கணுங்கிறத சொல்கிறாங்க. தென் இன்டர்பிரிட்டிங் த ரீசெண்ட் பங்களாதேஷ் பாகிஸ்தான் தா அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அந்த ஆர்கனைசேஷனில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. தா, டிடென்டி இதெல்லாம் அப்படின்னா அந்த உறவு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலாக்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். முதல்ல வந்து டைட்டாக இருந்ததுன்னா முறைச்சிட்டு இருந்தாங்க, இன்னும் நீ வேற நான் வேற, உனக்கு எனக்கும் ஒட்டும் இல்லை வரவும் இல்லை அப்படின்ட்டு. தேர் இஸ் அ ஃப்ரிக்ஷன், தேர் இஸ் அ ஃபைட் பிட்வீன் த நேஷன்ஸ். இப்போ அந்த ஃப்ரிக்ஷன், உரசல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகுது, தா ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எதனால் தா ஆகுது? பிகாஸ் தேர் இஸ் அ வாட் டு சே, இப்போ ஃபஸ்ட்டு ஏன் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு இருந்தது தான் இப்போ பங்களாதேஷாக மாறுச்சு. ஏன் பங்களாதேஷாக ஆச்சு அப்படின்னா அந்த ரீசன் வந்து பிகாஸ் ஆஃப் த discriminatory practices followed by the West Pakistani elites on the East Pakistan. ஓகேங்களா? அவங்களுடைய மொழியை அவங்க வந்து கரெக்டாக அட்டானமஸாக வந்து செயல்பட விடலை. பெங்காலுக்கு ஒரு கரெக்டான ஒரு ரெகக்னிஷன் இல்லை, உருதுவை திணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிஸ்னஸ்னால. அதே மாதிரி பொலிட்டிக்கலாக வந்து அவங்க ரூல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஸோ இந்த ப்ராக்டிசஸ்னால தான் வந்து அவங்க ஆப்ரேஷன் விச்சன்ட், சர்ச் லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் போடுறாங்க. இதில் நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்க, நிறைய ரெஃப்யூஜி கிரைசிஸ் வருது. அந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாம் வந்து புக்தி பாக்னியாக நம்ம உருவாக்கி மறுபடியும் அவங்களுக்கு எதிராக வந்து ஃபைட் பண்ண அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. வேர் த இன் 1971 இந்தியா ஹெல்ப்டு டு கிரியேட் அ நேஷன் கால்டு பங்களாதேஷ். அதிலிருந்தே வந்து இந்தியா ஹஸ் கிரியேட்டட் அ ஃப்ரெண்ட்லி நேஷன். ஓகேங்களா? ஒரு எனிமி நேஷன்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷனாக மாறுச்சு. பட் நவ் ஆஃப்டர் யூனிஸ் வந்ததுக்கப்புறம், முகமது யூனிஸ் அந்த நோபல் லாரேட் வந்து இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை உருவாக்குனதுக்கப்புறம் இந்த அரசத்தா இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க இங்கே வர்றது, இந்தியன் அதாவது வந்து பங்களாதேஷி மிலிட்ரி அஃபீஷியல் வந்து பாகிஸ்தானுக்கு போகிறது, அதுக்கப்புறமா வந்து ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா there is a thaw in the relationship அப்படிங்கிறத பேசுகிறாங்க. பட் ஈவன் தோ there is a thaw in relationship there are some problems. என்ன ப்ராப்ளம்ஸ்? இதனால் கெயின் ஆக போகிறது ஒன்றும் கிடையாதுங்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே எக்கனாமி ரொம்ப டவுன்ஃபாலில் தான் இருக்குது. ஸோ எக்கனாமிக்கலாகவும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே எக்கனாமிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுருந்தாலுமே இந்தியாங்கிற ஒரு பெரிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த லேண்டை மீறி உங்களால் வந்து வர முடியாது. அப்போ வாட்டர் வழியாக தான் வரணும். த ப்ராஜெக்ட் வில் பி அன்வயபிள் ஃபார் போத் த நேஷன்ஸ். அப்போ இதிலேருந்து என்ன கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல. இன்னும் பாகிஸ்தான்
ஏன் வந்து ஒரிஜினல் காரணத்தை அவங்க ஒத்துக்கவே இல்லை. செல்ஃப் அந்த ரியலைசேஷன் இன்னும் வரவே இல்லை. இன்னும் கிரியேஷன் ஆஃப் பங்களாதேஷ் இஸ் அ கான்ஸ்பிரசி ஆஃப் இந்தியானே அவங்க இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரிஜினல் டிஸ்கிரிமினேஷன்னால தான் இந்த பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நேஷன் உருவாச்சு அப்படிங்கிறதே அவங்க இன்னும் ப்ராக்டிக்கலாக உணரலை. ஆக்சுவலாக இந்த சூழ்நிலையில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே நேரத்தில் in parallel we are also building a much needed relationship with Taliban government to protect our assets in Afghanistan. Afghanistanல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண உதவன அசட்ஸ் சிலதெல்லாம் இருக்குது. கார்லாண்ட் ரோடு, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் ஆஃப் த ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறமா வந்து டேம் ஒன்று இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் டேம் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த அசர்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வி ஆர் இன் ஆல்சோ டாக்ஸ் வித் தாலிபான் ஆக்சுவலி. ஓகேங்களா, அந்த சைடில் அது ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ தான் ஜியோ பொலிட்டிக்கலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அ நேஷன், தட்ஸ் ஆல். ஓகேங்களா, எது பெர்மனண்ட்டு? பெர்மனண்ட் இஸ் ஒன்லி நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நாட் ஃப்ரெண்ட்லி நேஷன், எனிமி நேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. ஓகே, அப்படி தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே விட்டுறவும் முடியாது. பிகாஸ் எக்கனாமிக்கலி வயபிளாக இல்லைனாலுமே தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் அன் ஆக்சஸ் பிட்வீன் சைனா, பங்களாதேஷ், பாகிஸ்தான். அந்த ஆக்சஸை நம்மளால் வந்து நிராகரிக்க முடியாது. அண்ட் தேர் ஆர் சம் ரெட் லைன்ஸ் விச் India has to draw with respect to the relationship between the Pakistan and India, Pakistan and Afghanistan, இது பங்களாதேஷ். என்ன ரெட் லைன் அப்படின்னா, மிலிட்ரி எக்ஸசைசஸாக இருக்கட்டும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெரரிசமாக இருக்கட்டும், வெப்பன் ட்ரேடாக இருக்கட்டும், ஓகே, மேரிடைம் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், தேர் ஆர் சம் ரெட் லைன்ஸ் விச் வி ஹாவ் டு ட்ரா. அதே மாதிரி Bangladesh is also dependent on India for their raw materials. Okay, and India is the highest, Bangladesh shares the highest trade with India. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்தியாவையும் அவங்களால வந்து புறம் தள்ள முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஜார்ஜியாஸ் ரிசரக்ஷன் ஆஃப் கலர் ரெவல்யூஷன். After USSR disintegration, Russia வந்து still maintained their own authority over the erstwhile USSR nations. ஓகேங்களா, ஜார்ஜியா, உக்ரைன், அந்த மாதிரி வந்து அந்த நேஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறமா வந்து சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸ், கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இவங்க மேலே இருந்த அந்த ஆதிக்கம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஏன்னா ப்ரோ ரஷ்யன் கவர்மெண்ட்ஸ் தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ராக்ஸி ஆர்கனைசேஷன்ஸ் தே ஆர் ஆர்கெஸ்ட்ரிங் ரெவல்யூஷன்ஸ். ஓகேங்களா, இன் த நேம் ஆஃப் டெமோக்ரஸியை நான் உள்ளே எடுத்துகிட்டு வரேன், உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் தே ஆர்கெஸ்ட்ரேட்டட் சம் ரெவல்யூஷன்ஸ், கலர் ரெவல்யூஷன்ஸ். இதுக்கு பேர் தான் கலர் ரெவல்யூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜார்ஜியாவில் வந்து ரோஸ் ரெவல்யூஷன், உக்ரைனில் வந்து ஆரஞ்சு ரெவல்யூஷன், கிர்கிஸ்தானில் வந்து துலிப் ரெவல்யூஷன், இப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. இதுக்கு வந்து கலர் ரெவல்யூஷன்ஸ்னு பேர். இந்த கலர் ரெவல்யூஷன்ஸில் ப்ரோ மாஸ்கோ கவர்மெண்ட்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை ப்ரோ வெஸ்ட் கவர்மெண்ட்ஸ். இனிஷியலாக மக்களும் இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. பட் ஒரு கரப்ட் என்டிட்டியிலேருந்து இன்னொரு கரப்ட் என்டிட்டி மாறி இருக்கு, அவ்வளோதாங்கிறத கடைசியாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. தே ஹவ் பீன் டிஸ்இல்யூஷன்ட் பை தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ். இது வெஸ்டர்ன் ஆர்கெஸ்ட்ரேட்டட், வெஸ்டர்ன் சாங்ஷன்டு கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. பட் இப்போயுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் சம் ரெவல்யூஷன்ஸ். ஓகேங்களா, இந்த ரெவல்யூஷன்ஸ் வந்திருக்கு, இது தன்னிச்சையாக வந்திருக்கு. இது 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க, கலர் ரெவல்யூஷன் ஆஃப் ஜார்ஜியா 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகே, ஜார்ஜியா வந்து இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங்லேயும் இருக்குது. ஓகேங்களா, ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் அந்த கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் யூரோப் அண்ட் ஏஷியா.
So we have to wait and see how this kinds of revolution is folding out அப்படின்ட்டு. பட் இந்த ரெவல்யூஷன்ஸ் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ப்ரிலிம்ஸில் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜார்ஜியாவோட கலர் ரெவல்யூஷன் என்ன, உக்ரைனோட கலர் ரெவல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகே, அது ஏன்னா 2011 அராப் ஸ்ப்ரிங் பற்றி கேட்டாங்க. ஓகேங்களா, அராப் ஸ்ப்ரிங் எங்கே ஆரம்பிச்சது, 2014 கேட்டாங்க அராப் ஸ்ப்ரிங் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி ரெவல்யூஷன்ஸை கேட்குறதுக்கு வாய்ப்பு, ஏன்னா ஜார்ஜியாவில் இப்போ ரெவல்யூஷன் நடக்குது, ஆல்ரெடி நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு ஜார்ஜியா, இட் இஸ் இன் த பிளாக் சி, பிளாக் சீயை வந்து கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ பார்டரிங் பிளாக் சி, டர்க்கி, அர்மேனியா, அசர்பைஜான், ரஷ்யா, அசர்பைஜான், அர்மேனியா, டர்க்கி, இதோட சேர்த்து ஜார்ஜியா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு there is a fear that பக்காவு அப்படின்னு இன்னொரு சிட்டி இருக்குது. கோமாவுக்கு அப்புறம் பக்காவும் வந்து M23 சீஸ் பண்ணப்படுமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்து இப்போ நிலவுது. ஓகேங்களா, இந்த கோமா பக்காவு ரெண்டுமே வந்து சிட்டிஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. இந்த M23 வந்து ரவாண்டா பேக்டு ரிபல்ஸால் நடத்தப்படுற ஆப்ரேஷன். ஓகேங்களா, இந்த புக்காவோ வந்து இருந்தால் இட் கேன் கண்ட்ரோல் ரிவர் கிவி ரிவரை வந்து அதே மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கோமா வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்டூரி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பக்காவு வந்து கிவு ரிவர் பக்கத்தில் இருக்குது. ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக் ஐலாண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹவ் சைன்டு க்ளோசர் ரிலேஷன்ஷிப் வித் சைனா. ஓகேங்களா, குக் ஐலாண்ட்ஸோடைய அந்த இது இருக்குல்ல, நியூசிலாந்து வந்து தே ஹவ் எக்ஸ்பிரஸ்ட் கன்சர்ன்ஸ் வித் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. இன்னொரு கண்ட்ரி வந்து வேற ஒரு கண்ட்ரி கூட பைலாட்டரல் ரிலேஷன் வச்சுக்கும் போது இந்த கண்ட்ரி ஏன், தேர்ட் கண்ட்ரி ஏன் வந்து டிசப்பாயின்மெண்ட்டை வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடைய அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த குக் ஐலாண்ட்ஸ் ஹாஸ் பீன் மெயின்டைன்டு பை நியூசிலாந்து. ஆனால் நியூசிலாண்டுக்கே தெரியாமல் போய் இப்போ சைனா கூட உடன்படிக்கையை ஏற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ there is a disappointment between both the countries. ஓகேங்களா, குக் ஐலாண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியணும் உங்களுக்கு. ஓகே, குக் ஐலாண்ட்ஸ் இஸ் இன் ஓஷியானா. ஓகேங்களா, ஓஷியானாவில் தான் இருக்குது. ஸோ நியூசிலாந்து எங்கே இருக்குன்னா நார்த் வெஸ்ட்டில் குக் ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதோட நார்த் வெஸ்ட்டில் குக் ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நியூட்ரினோஸ் 20 times more energetic than seen detected. அது வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, நியூட்ரினோஸை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. எதில் டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கியூபிக் கிலோமீட்டர் நியூட்ரினோ டெலஸ்கோப் மூலமாக டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இட் ஹாஸ் பீன் இன்ஸ்டால்டு இன் மெடிட்டரேனியன் சி. ஓகேங்களா, மெடிட்டரேனியன் சீயில் இந்த நியூட்ரினோ டிடெக்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நியூட்ரினோ டிடெக்டரை பற்றி 2013 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஐஸ் கியூப் அந்த நியூட்ரினோ பற்றி கேட்டிருக்காங்க. அது அண்டார்டிக் சவுத் போலில் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த நியூட்ரினோவை இந்த டிடெக்டரை பற்றி கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, மெடிட்டரேனியன் சீயில் இருக்குது. 20 times more than அந்த எனர்ஜெட்டிக் நியூட்ரினோஸை கண்டுபிடிச்சிருக்குது. நியூட்ரினோஸ் இஸ் அ சார்ஜ்லெஸ். ஓகேங்களா, சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கல். இப்போ கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் நியூட்ரினோஸ் என் பாடியை கடந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் என்னால் அதை உணர முடியாது, ஏன்னா அது நியூட்ரல். அதனால தான் அந்த வார்த்தை நியூட்ரினோ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் இட் ஹாஸ் சம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா, அபவுட் பேஸ்ட் ஆன் த யூனிவர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக அந்த நியூட்ரினோஸில் புதஞ்சிருக்கு. அப்போ அதை டிடெக்ட் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் வந்து நியூட்ரினோஸ் இந்த யூனிவர்ஸை பற்றின அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க முடியும், படிக்க முடியும்னு நம்புகிறாங்க. சரி, அது எப்படி சார் அப்போ டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இட் கேன் பி இன்டராக்டட் இன் த அந்த அண்டர் கிரவுண்டில் அந்த இன்டராக்ஷன் நம்மளால் பார்க்க முடியும். மேலே பார்க்க முடியலனாலும் அண்டர் கிரவுண்டில் நம்மளால் பார்க்க முடியும். இட் கேன் பி இன்டராக்டட் இன் வாட்டர் ஆர் ஐஸ். ஓகேங்களா, இப்போ கூட ரீசெண்ட்டுன்னு இல்லை, முன்னாடி இந்தியாவில் கூட ஒரு நியூட்ரினோ டிடெக்டரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்ட்டு நம்ம ப்ரப்போஸ் பண்ணாங்க. தேனி போடி அந்த இடத்துல தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு நினச்சாங்க. பட் மக்களோட எதிர்ப்பு இருந்ததால் அதை இப்போதைக்கு கைவிட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் இதை எப்படி டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ எஃபெக்ட்
called as Cherenkov radiation. Cherenkov radiation ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. அதாவது நியூட்ரினோஸ் வந்து ஐஸ் கூடயோ வாட்டர் கூடயோ இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு டைப் ஆஃப் ரேடியேஷனை இது வெளியிடும். அதை வச்சு தான் நியூட்ரினோஸோடைய ப்ரெசன்ட் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த ரேடியேஷன் தான் வந்து Cherenkov radiation. ஓகே, ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்ட்ஸ் விச் யூ ஹேவ் டு நோ வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரினோஸ். இன்டர்னல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக வந்து இப்போது KNA, அதாவது வந்து குக்கி நேஷ்னல் ஆர்மி as signed a signatory, ஓகேங்களா. they were a signatory of suspension of operations pact, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி யுனைடெட் UPF அப்புறமா வந்து குக்கி நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அவங்க கூட ஹோம் மினிஸ்ட்ரி அதுக்கப்புறம் மணிப்பூர் கவர்மெண்ட் இவங்க எல்லாருமே வந்து சிக்னேஷன் பண்ணாங்க. மணிப்பூர் கவர்மெண்ட் 2023 அந்த சிக்னேட்டரியிலேருந்து வெளில வந்துட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன் ஃபார் த ப்ராப்ளம் which is associating with the மணிப்பூர் ஃபோக்கஸ் அப்படின்ட்டு வந்து இப்போது 20th நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ நாளைக்கு நம்ம மணிப்பூர் பற்றின அந்த டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்ம எல்லா அந்த ஆர்டிக்கலையும் ஒருங்கிணைச்சு நம்ம ஓவரால் பெர்ஸ்பெக்டிவாக நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு எக்கானாமிக்ஸ், சைனாவுடைய வெப்பனைசேஷன் ஆஃப் சப்ளை செயின்ஸ் பற்றி பார்க்கலாம். சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தே ஹவ் ப்ரிவெண்டட் அ ட்ராவல் பை இட்ஸ் சிட்டிசன்ஸ் ஒர்க்கிங் ஆஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இன் ஃபாக்ஸ்கான் ஃபெசிலிட்டி இன் இந்தியா. ஃபாக்ஸ்கான் ஃபெசிலிட்டி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுங்குவா சத்திரத்தில் தான் இருக்குது தமிழ்நாட்டில். அதுக்கப்புறமா வந்து கர்நாடகா ரீஜனில் இருக்குது. இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கான லைசன்ஸ் ஃபாக்ஸ்கான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ ப்ரொடியூசிங் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஹாஸ் பீன் ப்ரொடியூஸ்ட் பை இட். அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கிவிங் மோர் இன்சென்டிவ்ஸ் டு தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். என்னென்ன இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க? ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அதெல்லாம் வந்து இதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. எங்கே நம்மளுடைய வளர்ச்சி சைனாவுடைய இதுக்கு பாதிச்சிருமோன்னு பண்ணுறதுனால they have weaponized these kinds of movement also. மெட்டீரியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, மென் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் ஈடுபடுறாங்க. ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ட்ரேட் வெப்பனைசேஷன். டீக்ளோபலைசேஷனுக்கான முதல் படி இதெல்லாமே. ஏன் என்னுடைய அசர்ட் இவங்க உங்களுக்கு இப்போ நான் வந்து அதை அனுபவிச்சேன்னா they will transform the human capital to the other persons, Indian persons. அப்போ Indians will attain the knowledge of how to produce a electronic gadget. ஏன் இங்கே ஃபாக்ஸ்கான் வந்து அவங்களுடைய ஃபேக்ட்ரியை வந்து போட்டிருக்காங்க? பிகாஸ் பேஸ்ட் ஆன் த China +1 அந்த இது ஸ்கீம், ஓகேங்களா. இருந்தாலும் China is restricting these kinds of things. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is a high time to evaluate our own strategies. We need to involve both Apple and Foxconn to negotiate with China for easing Beijing's latest measures. இது ஷார்ட் டேர்முங்க. ஷார்ட் டேர்மில் இதை பண்ணலாம், ஓகேங்களா. அதே மாதிரி தைவான் கிட்டேருந்து ஹெல்ப் கேட்கலாம். தைவான் அவங்களும் வந்து இப்போ அதான் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. சைனாவுடைய அந்த மேன் பவர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால இருக்கிறவங்களையும் திருப்பி அழைச்சிக்கிட்டாங்க. ஸோ தைவான் கிட்டேருந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டு அந்த கம்பெனிஸ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து தே கேன் ரீநெகோஷியேட். சைனா அப்புறம் இந்தியா அப்புறம் ஃபாக்ஸ்கான் ஆப்பிள் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ரீநெகோஷியேட் பண்ணலாம் லேட்டஸ்ட் மெஷர்ஸை விட்டு கொடுக்க சொல்லி. செகண்ட். தேர்டு வந்து என்ன அப்படின்னா, லாங் டேர்மில் இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு க்ரையோஜெனிக் இன்ஜின் டெக்னாலஜி இல்லைங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு க்ரையோஜெனிக் இன்ஜின் டெக்னாலஜி வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GSLV ராக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லை, ரஷ்யா கிட்ட தான் இருந்துச்சு. ரஷ்யா வந்து ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கல. அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி ஒரு சவாலாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have developed our own indigenous cryogenic engine technology. அதே மாதிரி இப்போயும் there is an opportunity for future proofing of
knowledge, human resources நம்மளும் வந்து we have to make. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் ரவுண்டட் ஹோலிஸ்டிக் மேனுஃபேக்சரிங் எக்கோசிஸ்டமாக கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம வெறும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்லி அசம்பிளி, தட்ஸ் ஆல். இப்போ வேறு எதுவும் பண்ணல. அப்போ காம்போனன்ட்ஸை இம்போர்ட் பண்ண வேண்டியது, இங்கே ஒரு ப்ராடக்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்ற வேண்டியது, அதுக்கப்புறம் அந்த ஃபினிஷ் ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது. இப்படி இருக்கக்கூடாது. ஒரு காம்போனண்ட்டை நம்மளே உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கேயே அசம்பிள் பண்ணுற அந்த ஹோலிஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ எந்த ஒரு யார்கிட்டையும் நம்ம டிபெண்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் மிஷன் விச் ஹாஸ் பீன் கைடட் பை த பட்ஜெட் ஆஸ் அ மோர் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் இட். But what we need is a financial muscle and manpower, technology transfer. இது எல்லாமே நமக்கு தேவை. லாங் டேர்மில் இதுதான் நமக்கு நம்மளோட இந்தியாவை ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றுறதுக்கு இந்த விஷயம்தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து யூ would have heard about நியூயார்க் ஸ்கொயர், டைம்ஸ் ஸ்கொயர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி லண்டனில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஃபல்கர் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்மளுக்கும் ஒரு ஸ்கொயர் அந்த மாதிரி வரப்போகுது. சென்ட்ரலில், சென்னை சென்ட்ரலில் சென்ட்ரல் ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 27 ஸ்டோரி பில்டிங்காக வந்து காம்ப்ளெக்ஸாக இது வரப்போகுது. ஒன் ஸ்டாப் ஃபார் ஷாப்பிங், டைனிங் இதெல்லாம் வரப்போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இது யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா சென்னை மெட்ரோ ரயில் அசர்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட். இது என்னன்னா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல். இட் இஸ் அ ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் பிட்வீன் சென்ட்ரல் மெட்ரோ ரயில் லிமிடெட் அண்ட் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் நியூஸ், ஒரு சங்கு ஷெல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. கிரான்ச் ஷெல். ஸோ இட் ஹாஸ் பின் அன்ஹர்த்டு இன் எங்கே அப்படின்னா வந்து மருங்கூர் அப்படிங்கிற அந்த இடத்துல, இட் இஸ் நியர் பன்ருட்டி. ஓகேங்களா. அங்கே வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சீவக சிந்தாமணியில் திருத்தக்க தேவர் எழுதிய சீவக சிந்தாமணி ஒன் ஆஃப் த கிரேட் 5 எபிக்ஸ். ஓகேங்களா. ஐம்பெரும் காப்பியங்களில் இதுவும் ஒன்று. அதில் இந்த மாதிரி யூஸ் ஆஃப் ஸ்மால் ஃபைல் டூல்ஸ் டு கட் கார்ன் ஷெல்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க டு மேக் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து அதில் எழுதியிருக்காங்க. சீவக சிந்தாமணியில் இருக்குது. ஸோ அதை வந்து நிரூபிக்கிற விதமாக நம்ம இந்த கார்ன் ஷெல்லை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. அப்போ இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு, ஒரு பீட் இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு, பேங்கிள் மேக்கிங், கார்ன் ஷெல் மேக்கிங் இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு, இந்த ஏரியா வந்து இருந்திருக்குங்கிறத நம்மளால் சங்கம் பீரியடில் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியும். ஓகேங்களா. திஸ் இஸ் வேர் த லிட்ரேச்சர் அண்ட் ஆர்கியாலஜி மீட்ஸ். ஓகேங்களா. எக்ஸாம்பிளாக இதை சொல்லலாம். ஓகே. ஸோ with this note we can finish today's DND. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் you can ask me. பயோமார்க்கர் பற்றி வேணுமா? நான் நாளைக்கு சொல்கிறேங்க. பயோமார்க்கர் அப்புறம் வேறு சில விஷயங்களையும் கேட்டிருந்தாங்க, அதையும் நான் நாளைக்கு சொல்லிடுறேன். பயோமார்க்கர். ஓகே. அதுக்கப்புறமா வந்து கரெக்ட் ஆன்சர், நான் கரெக்ட் ஆன்சர், இதை எப்படி வந்து எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 2 ஃபேக்ட் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா கரெக்டுன்னு இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அது ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். நான் கரெக்டு அப்படின்னு இருக்குன்னா அது மேக்ஸிமம் ஒரு நான் கரெக்டாக இருக்கிறது ஒரு ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களால் எலிமினேட் பண்ண முடியும். ஓகேங்களா. அந்த ஆப்ஷனில் இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைசிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்றது புரியும். டைம் இருந்தால் நானே ஒரு 2 ப்ரீவியூ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ சிஓபி பற்றி வீடியோவாப்பா, அது ஐ வில் ட்ரை. ஓகேங்களா. ஏன்னா அது நான் பண்ணணும்னு நினச்சேன், பட் இன்னும் அந்த டைம் எனக்கு சரியாக வரல. பட் ஐ வில் ட்ரை டு டூ. ஓகே. மேக்ஸிமம் ஃபிலிம்ஸ்குள்ளே பண்ணிடுவேன். ஸோ டோன்ட் வரி.
பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், பண்ணிடுவேன். வேறு ஏதாவது இருக்குங்களா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லைனா we can wind up the session. Can we wind up பண்ணிடலாமா? ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஜாலியாக இருங்க.